ஹாய் அமீஸ், நான் உங்கள் மினி. இன்னைக்கு வந்து பிளாக் ரோஸ் அப்படிங்கிற ஜிமினோட ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஒன் ஷாட் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஒன் ஷாட்டில் வந்து உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணணும் ஒரு செம்ம சர்ப்ரைஸ் இருக்கும். ஸோ பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணிடணும், ஓகேவா? அப்புறம் இந்த ஒன் ஷாட் பார்க்கும்போது தயவுசெய்து ஸ்க்ரீனை யாரும் இந்த சைடு வைக்காமல் ஸ்க்ரீன் கொஞ்சம் கையில் வச்சுருந்து பாருங்கள். ஏன்னா நிறைய சீன்ஸ் வந்து இது ஃபுல்லாகவே ஒரு ஃபேண்டசி ஸ்டோரி அப்படிங்கிறனால எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நாங்கள் ஸ்க்ரீனில் காட்டுறோம். ஸோ அப்போ தான் வந்து உங்களுக்கு இமேஜின் பண்ண ஈஸியாக இருக்கும். ஓ, இந்த சீன் இப்படி தான் இருக்குமா, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இமேஜினேஷனுக்கு ஈஸியாக இருக்கணும்னு சொல்லிட்டு நிறைய ஸ்க்ரீனை வந்து நான் கண்டிப்பாக ஸ்க்ரீனில் காட்டியிருக்கேன். ஸோ அதை பார்த்துட்டு மறக்காமல் அது எப்படி இருக்குன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். டெலிகிராம் சேனல் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, ஃபாலோ பண்ணலாம், மறக்காமல் பண்ணிக்கோங்க. அங்கே தான் இதோட அன்கட் சீன் வரும். அது இல்லாமல் அன்கட் சீன்லேயே இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்ல வேண்டியதாக இங்கே வந்து சொல்லாமல் அங்கே தான் சொல்லணும் அப்படின்னு சொல்லி இருந்தோம். ஏன்னா அந்த சீன் அங்கே சொன்னால் தான் நல்லாயிருக்கும், ஓகேவா? ஸோ அன்கட் சீனை பார்த்துக்கோங்க. டிஸ்க்ளைமர் ஸ்க்ரீனில் டிஸ்கிரிப்ஷன்லேயுமே இருக்குது. ஸோ ஃபுல்லாக படித்து நல்லா படிச்சு ஓகே, நான் மட்டும் ஸ்டோரிக்குள்ளே வாங்க. பை, லவ் யூ. ஹாய்டா மிஸ், நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா பிளாக் ரோஸ்னு சொல்லிட்டு ஒரு ஒன் ஷாட் தாண்டா பார்க்க போறோம். இதே ஹீரோ யாருன்னு பார்த்தீங்கன்னா வேற யாரும் கிடையாது, நம்ம பார்க் சன் தான், ஜிமின் ஷீ தான், ஓகேவா? ஸோ இது ஃபுல்லாகவே ஃபேண்டசி பேஸ்டு ஸ்டோரி. இன்ட்ரடக்ஷன் எதுவுமே இல்லாமல் டேரக்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸ்டோரியோட ஸ்டார்டிங் சீனே எப்படி இருக்குன்னா, ஒரு கேசல் தான். அந்த கேசலை சுற்றி அவ்வளோ பெரிய கார்டன் இருக்குது, அவ்வளோ அரேஞ்ச்மெண்ட்ஸ் அழகாக இருக்குது. அந்த கேசலை சுற்றி ஒரு பில்டிங் கூட கிடையாது. அந்த கேசலை தாண்டி ஒரு 2 கிலோமீட்டர் தாண்டி தான் வந்து ஒரு பெரிய ஃபாரஸ்ட் இருக்குது. அதாவது லெஃப்ட் சைட் ரைட் சைட் ஃபுல்லாக ஒரு 3 கிலோமீட்டர்ஸ் தாண்டினா தான் பில்டிங்ஸே ஸ்டார்ட் ஆகுது. அவ்வளோ ஒரு நேச்சர் ரிலேட்டடாக ஒரு கேசல் இருக்குது. அந்த கேசலுக்குள்ளே போனால் மெயின் ரூம் இருக்குல்ல, மாஸ்டர் பெட்ரூம், அந்த ரூம்குள்ளே போனால் ஒரு பொண்ணு அழகாக பண்ணிக்கிட்டு அவளோட ஹேரை கோம் பண்ணிட்டு இருக்கா. அவளோட ஹேர் கலர் எப்படி இருக்குன்னா ஆரஞ்ச், எல்லோ, சாண்டல் 3 கலரும் கலந்த மாதிரி இருக்குது. அவ்வளோ சில்கியாக இருக்குது. அந்த ஹேரை கோம் பண்ணிக்கிட்டு அவள் பண்ணிட்டு இருக்கா. அவளுக்கு பின்னாடி இருந்து ஒரு வாய்ஸ் வருது, இன்னும் எவ்வளோ நேரம் ஒயன் உன்னோட டைமை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க போற, உனக்கு டைம் ஆயிடுச்சு, ஓகே நீ போக வேண்டிய டைம் ஆயிடுச்சு, இதுக்கு மேலே லேட் பண்ணிட்டு இருந்தா உங்க அப்பா உன்னை திட்டிட்டு வர, ஒழுங்கா வா அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்டு ஒயனை நிக்க வச்சு அவங்க அம்மா அவரோட ட்ரெஸ் எல்லாம் சரி பண்ணிட்டு இருக்காங்க. ஒயன் வந்துட்டு, அம்மா என்னம்மா அப்பா எனக்காக கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண மாட்டாரா, என்னைய போன்னு துரத்துற, எனக்கு இது பிடிக்கவே இல்ல அப்படிங்கிற மாதிரி ஒயன் சொல்றா. அவங்க அம்மா இருந்துட்டு என்ன சொல்றாங்கன்னா, நீ போய் தான் ஆகணும். இது நம்ம கிங்டத்துல பிரின்சஸா ராயல் பேபியா யார் யார் பிறக்குறாங்களோ இந்த டாஸ்கை செஞ்சுதான் ஆகணும், நீயும் முடிச்சுட்டு வரணும்னு நினைக்கிறேன், என்கிட்டயே வந்துடணும் அப்படிங்கிற மாதிரி வாயன் கிட்ட அவங்க அம்மா சொல்லிக்கிட்டு இருக்க. வாயன் இருந்துட்டு, ஏமா இப்படி பேசுறேன், எனக்கு போக இன்ட்ரெஸ்டே இல்லை, உன் கூடவே நான் இருந்துக்கணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல. ஸோ வாயனோட அம்மா ஹேர் எல்லாம் கரெக்டா அந்த செட் பண்ணிட்டு சொல்றாங்க, இந்த ரூல்ஸ் எல்லாம் தான் இருக்கு. ஸோ நீ உன்னோட ஃபீலிங்ஸ், ஃபர்ஸ்ட் ரூல் என்னன்னா உன்னோட ஃபீலிங்ஸை நீ கண்ட்ரோல் பண்ணணும். எக்காரணத்துக்கு கொண்டு உன்னோட ஃபீலிங்ஸை எப்பயுமே ஓவர்ஃப்ளோ ஆக விடக்கூடாது. உன்னை தாண்டி வெளியே யாருக்கும் தெரியக்கூடாது, அது உன்னளவுக்கு கூட தெரியக்கூடாது, ஞாபகம் வச்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. செகண்ட் திங், எல்லாரையும் நம்பி உன்கிட்ட இருக்க உண்மையை சொல்லணுங்கிற அவசியம் கிடையாது. என்னைக்கு நீ கஷ்டப்படுறன்னு தெரியுதோ அந்த டைமிங்ல உன்னுடைய உண்மைகளை நீ சொல்லிக்கலாம். உன்னை நம்பாத ஒருத்தருக்காக நீ என்னைக்குமே உடையக்கூடாது வயன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. தேர்ட் ரூல், என்னைக்குமே ஃபர்ஸ்ட் 2 ரூலை மீறி நீ நடக்கவே கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ சொல்லிட்டு இருக்க. ஸோ வயன் வந்துட்டு அவங்க அம்மாவுக்கு வந்து ஓகேமான்னு தலையாட்டிக்கிட்டே இருக்கா. அவளுக்கு அதில் இன்ட்ரெஸ்டே கிடையாது. அவள் பாட்டுக்கு ரெடி ஆகிட்டே இருக்கா. ஸோ அந்த க்ரௌன் மாதிரி இருக்கும்ல, அது வந்து ட்ரெஸ்ஸிங் டேபிள் மேலே இருக்கும். அதை எடுத்து அவங்க அம்மா வந்து வயனுக்கு வச்சு விடுறாங்க. நீ வந்து க்ரௌன் பிரின்சஸாக ஆகணும்னா நீ இந்த டாஸ்கை செஞ்சு தான் ஆகணும், வா போகலாம் அப்பா கிட்டன்னு சொல்லிட்டு வயனை அவங்க அப்பா கிட்ட கூட்டிகிட்டு போகிறாங்க. அதாவது மெயின் ஹால், அதாவது கிங் இருப்பாங்கல்ல, அந்த ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குற ரூம் இருக்கும்ல, அந்த ரூம்குள்ளே கூட்டிகிட்டு போக. ஸோ அங்கே போய் சென்டர் ஆஃப் பிளேஸில் வயனை நிற்க வச்சுட்டு வயனோட அம்மா போயிட்டு கிங் பக்கத்தில் குயினாக உட்காந்துக்கிறாங்க. உட்கார்ந்த பிறகு அவங்க அப்பா சொல்ல ஸ்டார்ட் பண்ணுறாரு, உனக்கு 19 இயர்ஸ் முடிய போகுது, நியர் அபவுட் 20 ஆக போகுது. நம்ம கிங்டத்தில் பிறக்கிற யாராக இருந்தாலும் சரி, அவங்க வந்து இந்த ஒரு ரூலை ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். பிகாஸ் ஏன்னா நீங்கள் பிறந்தது ராயல் ஃபேமிலியில் இருக்கவங்க இந்த நாட்டுக்கு சேவை செய்ய மட்டும்தான் பிறந்திருக்கீங்க. இந்த ஒரு எப்படி சொல்கிறதுன்னா, இந்த லக்ஸசரிஸை வந்துட்டு அந்த லக்ஸசரியில் வாழ ஒன்றும் நீங்கள் பிறக்கல, மக்களுக்காக இறங்கி வேலை செய்யணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல. எனக்கு வந்து அந்த ஒரு ரூலை வந்து ஃபாலோ பண்ண இன்ட்ரெஸ்டே கிடையாது. என்னால் போக முடியாதுன்னா போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தலையை கீழே குனிஞ்சே நின்றுட்டு இருக்கா. இதை பார்க்குற வயனோட அப்பாவுக்கு கஷ்டமாக தான் இருக்குது. பட் இருந்தாலும் கிங்காக யோசிக்கிறச்சா அவள் போய் தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு, இதுதான் என்னோட ரூல்,
நீ இன்னைக்கு நைட்டு கிளம்பி ஆகணும். இத நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. உங்க அம்மா உன்கிட்ட ரூல்ஸ் எல்லாம் சொல்லியிருப்பாங்க. அப்படியும் இல்லன்னா, உன்ன பார்த்துக்கக்கூடிய ஏஞ்சல் சொல்லுவாங்க. அவங்க சொல்றத நீ கேட்டுக்கோ." அப்படிங்கிற மாரி வயனோட அப்பா சொல்லிட்டு டிஸ்மிஸ்ன்னு சொல்லிட்டு கிளம்பி போயிர்றாரு. ஸோ வயன் வந்துட்டு அங்கேயே நின்னுட்டு இருக்கா. அவங்க அம்மா பக்கத்துல வந்துட்டு, "சரி விடுமா வயன்" அப்படின்னு சொல்றாங்க. "போம்மா நான் உன்ட்ட பேச மாட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போயிர்றா. எப்படின்னா ஒரு கார்டன் மாரி இருக்க ஒரு பிளேஸ்க்கு தான் போறா. அங்க ஒரு வுடன் சேர் இருக்கு. அங்க போய் உட்காந்துட்டு, "ஃபாரி, லூஃபா எங்க இருக்க?" அப்படிங்கிற மாரியே கூப்பிடுறா. ஸோ லூஃபா வரவே இல்ல. ஸோ லூஃபாங்கிறது எப்படின்னா வந்து, ஒயனுக்கு இங்க இருக்க எல்லாருக்குமே ஒவ்வொரு ஃபேரி இருக்கும். ஸோ ஒயனுக்கு இருக்க ஃபேரியோட நேம் வந்துட்டு லூஃபா. ஸோ ஒயன் பொறக்கறச்சவே அந்த ஃபேரியும் உருவாகியிருக்கும். ஸோ ஒயனுக்கு பேர் வைக்கும்போது, அந்த ஃபேரிய ஃபேரின்னு தான் கூப்பிட்டுட்டு இருந்திருப்பாங்க. ஒயன் வளர வளர அந்த ஃபேரிக்கு வந்து லூஃபான்னு சொல்லிட்டு பேர் வச்சிருப்பா. ஸோ தட்ஸ் வை அந்த ஃபேரி வந்துட்டு லூஃபான்னு தான் எல்லாருமே கூப்பிடுவாங்க. ஸோ நானும் இனிமே அவங்கள லூஃபானே மெயின்டெயின் பண்றேன். லூஃபா கொஞ்ச நேரம் கழிச்சு வருது. அதுவும் தனியா வரல. அதோட கேங்கு படைய கூட்டிட்டு வருது. ஸோ செம்ம ஜாலியா அந்த ஸ்கைல பறந்துக்கிட்டே வந்து விளையாண்டுட்டு இருக்கு. கொஞ்சம் மேஜிக்கல் பவர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிக்கிட்டு. ஸோ ஒயனோட தலைக்கு மேல வந்து விளையாண்டுட்டே அந்த ஓடி புடிச்செல்லாம் விளையாடுவாங்கல்ல, அது மாரி புடிச்சு புடிச்சு விளையாண்டுட்டு இருக்காங்க. லூஃபா அதோட ஃப்ரெண்ட்ஸோட விளையாண்டுக்கிட்டே, "என்னாச்சு ஒயன்? ரொம்ப டல்லா இருக்க போலவே" அப்படிங்கிற மாதிரி கேட்க, "நான் மட்டுமா டல்லாக போறேன்? நான் சொல்லப் போற விஷயத்தினால நீயும் தானே டல்லாக போற" அப்படிங்கிற மாரி லூஃபாவ பார்த்து ஒயன் சொல்ல, லூஃபா வந்து விளையாடுறதெல்லாம் நிறுத்திட்டு ஒயன பார்க்குது. ஸோ ஒயன் சொல்றா, "என்ன அப்பா எர்த்துக்கு போக சொல்லிட்டாரு. நான் போனா நீயும் என் கூட வரணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நீ மிஸ் பண்ணுவ." அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஸோ லூஃபாவோட ஃபேஸே டல் ஆயிடுது. லூஃபா வந்து ஒயன் பக்கத்துல அது வந்து பறக்கும்ல. ஒயன் பக்கத்துல வந்து அவளுடைய ஷோல்டர்ல உட்காந்துட்டு, "ஏன் ஒயன் உன் பேரண்ட்ஸ் இப்படி பண்றாங்க? நமக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லனாலும் அனுப்பி வைக்கிறாங்க. நான் போமாட்டேன். போ ஒயன். நம்மலாம் போ வேண்டாம்." அப்படிங்கிற மாரி ஒயன் கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்க. ஸோ அந்த ஃபேரிலயே இன்னொரு ஃபேரி சொல்லுது, "நானும் எர்த்துக்குலாம் போயிட்டு வந்திருக்கேன். எர்த்து ரொம்ப அழகா இருக்கும். நீயும் போயிட்டு வா." அப்படிங்கிற மாரி லூஃபாவ பார்த்து சொல்ல, லூஃபா இருந்துட்டு அதுக்கு ஒரு என்து ஆகுது. என்து மீன்ஸ் ரொம்ப ஜாலி ஆகுது. நம்மளும் எர்த்துக்கு போலாம். எர்த்துக்கு போனா நெறைய இடம் பார்க்கலாம் அப்படிங்கிற மாரி இன்னொரு ஏஞ்சல் சொல்ல போக, ஸோ லூஃபா இருந்துட்டு, "ஓகே நானும் போயிட்டு வரேன்." அப்படிங்கிற மாதிரி சொல்லுது. ஸோ நம்ம ஒயன் இருந்துட்டு, "போயிட்டு வரமாட்டேன்னா, போயிட்டு வரமாட்டேன்." அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாரி மூச்சு தூக்கி வச்சுட்டே உட்கார்ந்திருக்கா. பேரலலா அதே நம்ம ஜிம்மன் சைட் பார்த்தா, எர்த்ல வந்துட்டு அவரு வந்து ஒரு பிசினஸ் மீட்டிங் பண்ணிட்டு இருக்காரு. பிசினஸ் மீட் போயிட்டுருக்கு. ஸோ அவர் வந்து பிரசன்டேஷன் பண்ணிட்டு இருக்காரு. ரொம்ப ஃபார்மலா, ப்ரொஃபஷனா சொல்லிக்கிட்டு இருக்காரு. சொல்லப்போனா அடுத்தவங்களுடைய பிரசன்டேஷன கேட்கறதுக்கு மனசே வரல. இந்த ஃபர்ஸ்ட் பிரசன்டேஷனே நமக்கு ஓகே. இதுலயே நம்ம சைன் பண்ணிடணுங்கிற மாரி அங்க இருக்க இன்வெஸ்டர்ஸ்க்குலாம் தோணுது. அந்த அளவுக்கு அழகா ஜும்னா வந்து மேன்லியா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ சொல்லப்போனா ஜும்னா அப்படின்னா ஒரு ஒயிட் ஷர்ட் போட்டிருக்காரு. ஸோ அவர் வந்து எல்போ வரலும் ஷர்ட்ட மடிச்சு விட்டுருக்காரு. ஸோ அவரோட டையும் கட்டியிருக்காரு ஓகேவா. ஆனா அந்த கோட் இருக்கும்ல, அத மட்டும் கழட்டி அவரோட சேர்ல அந்த இது இருக்கும்ல, அந்த இடத்துல போட்டுட்டு ஸோ ஸ்பெக்ஸ் போட்டிருப்பாரு. அந்த ஸ்பெக்ஸ் இருக்கு. ஸோ அவரோட வாட்ச கழட்டி அவரோட பிளேஸ் இருக்கும்ல அந்த சேர், அந்த டேபிள்ல வந்துட்டு அவரோட லேப்டாப் பக்கத்துல அவரோட வாட்ச் இருக்கு. ஸோ அதுக்கு பக்கத்துல ஒரு கிளாஸ் இருக்கு. கிளாஸ் ஆஃப் வாட்டர் இருக்கு. ஸோ அதுக்கு பக்கத்துல நின்னு தான் ஜிம்மன் சொல்லிக்கிட்டு இருக்காரு. அவரு எக்ஸ்ப்ளைன் பண்றத அங்க வந்த இன்வெஸ்டர்ஸ் எல்லாருமே கேட்டு ரசிச்சுக்கிட்டு இருக்காங்க. உண்மைய சொல்லப்போனா இன்வெஸ்டர் வந்துட்டு அந்த ப்ராஜெக்ட்ட கவனிக்கிறாங்களோ இல்லையோ, ஜிம்மினோட அசைவுகள் ஒவ்வொன்னையும் கவனிச்சு ரொம்ப ரசிக்கிறாங்க. அவங்களுக்கு புடிச்சிருக்கு. அங்க இருக்க பொண்ணுங்க நெறைய பேர் வந்து ஜிம்மின் சொல்றதெல்லாம் வந்து கேட்கல. ஜிம்மினோட அழகுக்கே இவளுக்கு வந்து இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாரி பார்க்குறாங்க. ஸோ அவங்க ஒரு மாரி ஃப்ளர்ட்டி டைப்ல தான் பார்த்துட்டு இருக்காங்க. இத பார்க்குற ஜங்குக் இருந்துட்டு ஒரு மாதிரி இது பண்றாரு. இருமல் வர மாரி பண்றாரு. ஸோ அவங்கலாம் அப்பதான் டிஸ்ட்ராக்ட் ஆயிட்டு என்ன பண்றாங்கன்னா, அ ஸோ ப்ராஜெக்ட்ட பத்தி கவனிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஜங்குக் வந்து யாருன்னா, ஜிம்மனோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். அதுவும் இல்லாம பிசினஸ் பார்ட்னர். இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி நடத்திட்டு இருக்காங்க. ஸோ அதுவும் இவங்களுடைய 10த் ப்ராஜெக்ட் இது. இதுவரையிலும் பண்ண 9 ப்ராஜெக்ட்ஸுமே வேற லெவல்ல ஹிட் குடுத்துருக்கும். இந்த ப்ராஜெக்ட் குடுத்தா 10த் ப்ராஜெக்ட்டும் ஹிட் ஆயிடுச்சுன்னா ஹேட்ரிக். இதுவரையிலும் எல்லா ப்ராஜெக்ட்டும் அடுத்தடுத்து குடுத்த எந்த ஒரு ப்ராஜெக்ட்டும் ஃபெயிலியர் ஆகாம எல்லாமே வந்துட்டு பாசிட்டிவ் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு ஒரு நல்ல பேரும் கிடைக்கும்னு சொல்லிட்டு ஜிம்மன் எல்லா எஃபர்ட் போட்டு பண்ணிக்கிட்டு இருக்காரு ஓகேவா. இந்த மீட்டிங் எல்லாம் முடிச்சுட்டு பார்ட்டி எல்லாம் முடிச்சுட்டு போக, ஏன்னா ஜிம்மன் தான் செலக்ட் ஆயிருப்பாரு. ஜிம்மனுக்கு தான் வந்துட்டு அந்த ப்ராஜெக்ட்டே குடுத்துருப்பாங்க. ஸோ ஜிம்மன் என்ன பண்றாரு, ப்ராஜெக்ட், பார்ட்டி எல்லாம் முடிச்சுட்டு போகவே நைட் 10:30க்கு மேல ஆயிடுது. ஸோ ஜிம்மன் என்ன பண்றாருன்னா வந்துட்டு அவருடைய லிவிங் ஏரியால உட்காந்துட்டு இருக்காரு. ஜங்குக் பாட்டுக்கு நெறைய பேசிக்கிட்டு இருக்காரு. ஸோ ஜிம்மன் வந்துட்டு, "ப்ளீஸ் என்ன விடுடா. நான் போய் மூன் பார்க்கணும். எனக்கு மூன் பார்க்கணும் போல இருக்கு. போறேன்." அப்படிங்கிற மாரி சொல்றாரு. பிகாஸ் ஏன்னா ஜிம்மனுக்கு வந்துட்டு ஃபேமிலி மெம்பர்ஸ்ன்னு நெறைய பேர் கிடையாது. ஏன்னா அவர் ஒரு 10த் படிக்கிறச்சயே வந்துட்டு என்ன ஆயிருக்கும்னா, கார் ஆக்சிடென்ட்ல எல்லாருமே இறந்திருப்பாங்க. அதனால ஜிம்மன் வந்துட்டு யார் கூடயும் அதிகமா பேச மாட்டார் ஜங்குக்க தவிர. ஸோ ஆனா அவர் வந்து நீங்க கோல்டு பெர்சனான்னு கேட்டா கிடையாது. அவ்ளோ ஒண்ணும் கோல்டு பெர்சன்லாம் இல்லப்பா.
ஜென்யூல் டைப், ஜாலியா பேசுவாரு. ஆனா யார்கிட்டயும் அதிகமா பேச மாட்டாரு. ஆனா ஜங்குக் கூட பேசும்போது செம்ம ஜாலியா பேசுவாரு. ஓகேவா? ஸோ நம்ப ஜங்குக்க தாண்டி ஒருத்தரோட நெறைய பேசுறாங்கன்னா, அது அந்த மூன் கிட்ட மட்டும் தான். ஸோ அதனால தான் மூன் கிட்ட போயிட்டு 10த் ப்ராஜெக்ட் எனக்கு கிடைச்சிருக்கு. இதையும் நான் சக்சஸ்ஃபுல்லா முடிக்கணும்னு சொல்லிட்டு அவரு சொல்ல நெனைப்பாரு. ஆனா ஜங்குக் வந்து விட்டுருக்கவே மாட்டாரு. புடிச்சு வச்சுக்கிட்டே இருக்க. ஸோ என்ன ஆகுதுன்னா, இவரு வந்துட்டு அ எப்படின்னா இவங்களுடைய ஆன் சைட் ஆஃப் வால் வந்துட்டு ஃபுல்லா மிரரா தான் இருக்கும். ஸ்கை நல்லா தெரியிற மாரி தான் இருக்குமா. ஸோ அங்க போய் நின்னுட்டு அவரு ஸ்கைய பார்த்துட்டே இருக்க. ஒரு ஷூட்டிங் ஸ்டார் மட்டும் கீழ போகுது. ஸோ ரொம்ப ஃபிளாஷ் ஆயிட்டுருக்கா. ஸோ ஜிம்முன்னு கண்ண மூடிக்கிறாரு. ஸோ ஜிம்முன்னு கண்ண மூடிட்டு இருக்கச்ச என்ன ஆகுதுன்னா, "அச்சோ! வந்தாச்சா?" அப்படிங்கிற மாரி ஒரு சவுண்ட் கேட்குது. ஸோ ஜிம்மன் திரும்பி பார்க்குறச்ச, அங்க ஒரு மாதிரி இந்த ஃப்ராக் டைப் ஸ்கை ப்ளூ கலர்ல ஃப்ராக் போட்டு, ஒரு பொண்ணு அந்த ஃப்ராக்கோட எட்ஜ மட்டும் புடிச்சுட்டு சுத்தி சுத்தி பார்க்குறா. "நம்ம எங்க இருக்கோம்?" அப்படிங்கிற மாரி பார்த்துக்கிட்டு இருக்கா. ஸோ ஜிம்மனுக்கு ஒண்ணும் புரியல. "என்னடா நம்ம வூட்டுக்குள்ள ஒரு பொண்ணு" அப்படிங்கிற மாரி ஜிம்மன் பார்க்க, சைட்லேருந்து ஜங்குக்கு, "அடடா! என்ன ஜிம்மன் வந்து ஒரு பொண்ண கூட்டிட்டு வந்து வீட்ல வச்சிருக்கானா?" அப்படிங்கிற மாரி பார்க்குறாரு. 2 பேருக்கும் நடுவுல தான் வந்துட்டு அந்த பொண்ணு இருந்திருப்பா. சென்டர்ல. அவரு வந்து வால்ல இருந்திருப்பாரு. வால் கிட்ட இருந்திருப்பாரு ஜிம்முன்னு. ஜாங்கோக்கே வந்து சோஃபால உட்கார்ந்திருப்பாரு. அது 2க்கும் நடுவுல தான் அந்த பொண்ணு இருந்திருப்பாளா. ஸோ அப்ப என்ன ஆகுதுன்னா வந்துட்டு லூஃபா பேச ஆரம்பிக்குது. "பாரு ஒயன் உனக்கு முன்னாடி ஒரு பையன் ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்கான் போலவே" அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஸோ நம்ம வயனும் நிமிர்ந்து பார்க்குறான். நிமிர்ந்து பார்த்தா வேற யாரும் கிடையாது. அது நம்ம ஜாங்குக் தான். ஸோ நம்ம வயன் பார்த்துட்டு, "ஆமாமா செம்ம ஹேண்ட்ஸமா இருக்கான்" அப்படிங்கிற மாரி சொல்றான். ஸோ லூஃபா வந்து திரும்ப சுத்தி சுத்தி பார்க்குதா. ஸோ சுத்தி பார்க்குறச்ச பின்னாடி இருக்க ஜிம்முனையும் பார்க்குது. ஜிம்முன் வந்து ரொம்ப மேன்லியா இருந்திருப்பாரு. ஸோ லூஃபா சொல்லுது, "ஏய் இவன் ஹேண்ட்ஸமா இருக்கான். பின்னாடி இருக்கவன பாரு மேன்லியா இருக்கான்" அப்படிங்கிற மாரி சொல்ல, நம்ப வயன் என்ன பண்றா, திரும்பி பார்க்குறா. ஸோ அப்பதான் லூஃபாக்கு வந்து ஞாபகம் வருது. வயனோட ஃபீலிங்ஸ் கண்ட்ரோல்ல இருக்கணும். யார பார்த்தும் ஃப்ளர்ட் ஆகக்கூடாது. ஃப்ளர்ட் பண்ணவும் கூடாது அப்படிங்கிறது வயனோட ரூல் புக்ல இருந்திருக்கும். லூஃபா எதுக்கு வந்து நம்ம வயனோட வந்திருக்கோம்னா, வயனோட ரூல்ஸ் எல்லாம் வயன் மறந்துட்டா, சொல்றதுக்காக மட்டும் தான் வந்திருக்கும். சொல்லப்போனா அது வந்து நம்ம வயன கைட் பண்ண தான் இந்த வேர்ல்டுக்கு வந்திருக்கும். வயனோட. ஸோ லூஃபா வந்துட்டு என்ன பண்ணுது, அப்ப ஞாபகம் வந்துட்டு, "ஏய் ஒயன் 2 பேரையும் பார்க்காத. கண்ண மூடுடி" அப்படிங்கிற மாதிரி சொல்ல, வயன் வந்துட்டு நிமிர்ந்து பார்க்குறா. ஏன்னா வந்து ஒயன விட லூஃபா வந்து ஒரு 5 இன்ச் மேல தான் பறந்துட்டு இருக்கும். 5 மீட்டர்ஸ் மேல தான் பறந்துட்டு இருக்குமா. அவன் நிமிர்ந்து பார்த்துட்டு, "நான் எதுக்குடி கண்ண மூடணும்?" அப்படிங்கிற மாரி கேட்க, ஸோ இத பார்க்குற ஜிம்மினும் ஜங்குக்கும், "இந்த பொண்ணுக்கு என்ன பைத்தியம் புடிச்சிருச்சா?" அப்படிங்கிற மாதிரி பார்க்க, ஸோ நம்ம ஜங்குக் வந்து ஜிம்மின பார்த்து, "யார்றா இந்த பொண்ணு? உன் வீட்ல எதுக்கு கூட்டு வந்து வச்சிருக்க?" அப்படிங்கிற மாரி கண்ணாலேயே கேட்க, "எனக்கு தெரியாதுடா. இந்த பொண்ணு எப்படி வீட்டுக்குள்ள வந்தான்னு எனக்கு தெரியலடா" அப்படிங்கிற மாதிரி சொல்ல, "மச்சான் பொய் சொல்லாத" அப்படிங்கிற மாரி இந்தாண்ட இவங்க 2 பேரும் கண்ல மட்டும் தான் பேசிக்கிறாங்க. ஸோ ஜங்குக் வந்து, "பொய் சொல்லாத" அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கு ஜும்மன் வந்துட்டு, "டேய் நான் என்ன பார்த்தா பொய் சொல்ற மாரியாடா தெரியுது" அப்படிங்கிற மாரி கொஞ்சம் ஹெவியா சவுண்ட விட்டுற, ஒயன் வந்துட்டு லூஃபா கூட பேசிட்டு இருக்கிறத விட்டுட்டு, ஜிம்மன பார்த்து, "எதுக்கு கத்துற? பயந்துட்டேன் பாரு" அப்படிங்கிற மாதிரி சொல்றா. ஸோ என்ன ஆகுதுன்னா, நம்ம ஜிம்மன் வந்து, "எக்ஸ்கியூஸ் மீ நீங்க யார்? எப்படி என் வீட்டுக்குள்ள வந்தீங்க?" அப்படிங்கிற மாரி ஜிம்மன் வந்து நம்ம ஒயன பார்த்து கேட்க, "ஏய் மிஸ்டர் நான் உன்ன கேள்வி கேட்கணும். நான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன்னா, அப்ப இது என்னோட இடம் தானே. நீ தான் என் இடத்துல இருக்க. வெளிய போ மேன்" அப்படிங்கிற மாரி ஒயன் பார்த்து ஜிம்மின சொல்ல, ஸோ ஜிம்மின் வந்துட்டு, "ஹே இது என் வீடுரி, என் ஃப்ளாட்ரி" அப்படிங்கிற மாரி ரியாக்ட் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ ஒயன் சண்டைக்கு போறச்ச என்ன ஆயிடுதுன்னா, ஜிம்மின் அந்த சோஃபாவ தாண்டி தான் போவாளா. ஸோ சோஃபா கால் தட்டி, ஸோ ஜிம்மின் மேலயே விழுந்துருவா. ஸோ ஒயனோட கை வந்து ஜிம்மினோட செஸ்ட்ல இருந்திருக்கும். ஸோ ஒயன் ஃபுல்லா வந்து ஜிம்மின் மேல விழுந்துடுவா. ஸோ ஒயன் என்ன பண்றா, ஜிம்மினோட ஹார்ட் பீட்ட ஃபீல் பண்றா. ஸோ அது வந்து லப் டப், லப் டப், லப் டப்னு வந்து ஃபீல் ஆகும்ல. டப் டப் வந்துட்டு. அவளுக்கு ஃபீல் ஆகச்ச அந்த கைய வேகமா எடுத்துட்டு, "ஏய் மேன் என்ன? உன் செஸ்ட்லேருந்து ஏதோ சவுண்ட் கேட்குது" அப்படிங்கிற மாரி சொல்ல, நம்ம ஜிம்மன் சொல்லுவாரு, "அங்க தான் ஹார்ட் இருக்கு. அதெல்லாம் சவுண்ட் கேட்கத்தான் செய்யும்" அப்படிங்கிற மாரி ஜிம்மன் சொல்ல, "ஏய் மேன் எனக்கெல்லாம் ஹார்ட் இல்ல. வேணா நீ வச்சு பாரு" அப்படிங்கிற மாதிரி நம்ம ஒயன் என்ன பண்றா, ஜிம்மனோட ஹேண்ட எடுத்துட்டு போயிட்டு ஒயனோட ஹார்ட் இருக்க பிளேஸ்ல வச்சுட்டு, "பாரு மேன்" அப்படிங்கிற மாரி சொல்ல, ஜிம்மன் கைய வெடுக்குன்னு வேகமா எடுத்துட்டு, "ஏய் உனக்கு கொஞ்சம் கூட மேனர்ஸ் இல்லையா? ஒரு பையனோட கைய பிடிச்சு எங்க வைக்கணும்னு விவஸ்தை கிடையாதா?" அப்படிங்கிற மாரி திட்டிட்டு அவர் என்ன பண்றாரு, கைய வந்துட்டு எடுத்துக்கிறாரு. அவருக்கு அப்பதான் ஸ்ட்ரைக் ஆகுது. ஒயன் கிட்ட அந்த பொண்ணுகிட்ட ஹார்ட் பீட்டே இல்லையே! எங்கடா போச்சு அந்த ஹார்ட் பீட் அப்படிங்கிற மாரி யோசிக்கிறாரு. ஸோ ஒயன் இருந்துட்டு, "ஓகே மேன் நீங்க 2 பேரும் எப்ப வீட்ட விட்டு வெளிய போவீங்க? இது என்னோட வீடு. இன்னையிலருந்து நான் இங்க தான் தங்க போறேன்" அப்படிங்கிற மாதிரி சொல்ல, "நாங்க தான் உன்ன தொரத்தி விடணும். ஆக்சுவலி நீ யாரு? உன் பேர் என்ன?" அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் வந்துட்டு அ நம்ப ஒயன் கிட்ட கேட்கறச்ச, ஒயன் வந்து அவள பத்தி சொல்ல மாட்டேங்கிறா. ஒரு மாரி நர்வஸ் ஆகுறா. நர்வஸ் ஆயிட்டு அவளே தைரியப்படுத்திக்கிட்டு, "ஆக்சுவலி நீங்க 2 பேரும் யாருன்னு சொல்லுங்க" அப்படின்னு சொல்லி கேட்க, ஸோ நம்ம ஜிம்முன்னு இருந்துட்டு ஒயன பார்த்து முறைக்கிறாரு. ஸோ நம்ம ஜாங்கோக் இருந்துட்டு, "ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீ தான் எங்க வீட்ல வந்திருக்க.
நீ தான் வந்துட்டு சொல்லணும் நீ யாருன்னு சொல்லிட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்றாரா. ஸோ வயன் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க சொல்லுங்க அப்புறம் தான் நான் சொல்லுவேன் அப்படிங்கிற மாதிரி 2 பேரையும் மாறி மாறி லுக் விட்டுட்டு இருக்க. ஜங்குக் சொல்றாரு, என் பேரு ஜியான் ஜங்குக், அவன் பேரு பார்க் ஜிமன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஓ ஓகே, என்னோட பேரு வயன், நான் மூன்லேருந்து வரேன், நான் தான் மூன் பிரின்சஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஜங்குக்கு வந்து செம்மையா சிரிப்பு வந்துடுது. அந்த மனுஷன் விழுந்து விழுந்து சிரிக்கிறாரு. ஜிம்மன் வந்துட்டு என்ன பண்றாரு, ஸ்மைல் பண்றாரு. ஆனா அதுக்குன்னு ஜங்குக் அளவுக்குலாம் கிடையாது. கொஞ்சமா ஸ்மைல் கம்மி பண்ணிக்க. ஸோ இவங்க 2 பேரும் சிரிக்கிறத பார்த்து வயன் வந்து லூஃபா கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்கா. லூஃபா பாரு லூஃபா, 2 பேரும் என்ன பார்த்து சிரிச்சுட்டே இருக்காங்க, எனக்கு இது பிடிக்கவே இல்லை, அதனால தான் எனக்கு இந்த ஏர்த்தே வேண்டாம், நான் மூன்லயே இருக்கேன், நான் அப்பா கிட்ட சொன்னேன், அப்பா கேட்கவே இல்லை லூஃபா, பாரு என்னை பார்த்து எல்லாரும் சிரிக்கிறாங்க லூஃபா, எனக்கு இது பிடிக்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரி மூன்று தொங்க போட்டுட்டே குழந்தை வந்து லூஃபா கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்க. லூஃபா சொல்லுது, சரி விடு வயன், நம்ம வந்து பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கன்வின்ஸ் பண்ணிட்டு இருக்கு. ஸோ அது என்ன சொல்லுதுன்னா, 2 பேரையும் பார்க்காத, கண்ணு மூடிக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கு. ஸோ நம்ம வயன் வந்து கேட்கவே மாட்டேங்கிறா. அவளோட கண்ணு ஜிம்மின் கிட்ட இருந்து வரவே மாட்டேங்குது. என்னதான் வந்து லூஃபாவை பார்த்து பேசிட்டே இருந்தாலும் ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஜிம்மனை திரும்பி திரும்பி பார்த்துக்கிட்டே இருக்காளா. லூஃபா இதை கவனிக்குது. ஹே, அவனுக்கு ஃபாலோ ஆயிடாத அப்படிங்கிற மாதிரி சொல்லுது. நான் அவனுக்கு ஃபாலோ ஆக மாட்டான், அவன் அழகா இருக்கான்ல, அதான் அவனை பார்த்துக்கிட்டு இருக்கேன், அழகை ரசிக்கிறது தப்பு இல்லைல்ல அப்படிங்கிற மாதிரி வயன் சொல்ல, நீ எந்த படத்தை பார்த்துட்டு வந்தம்மா அப்படிங்கிற மாதிரி ஜங்குக் மைண்ட் வாய்ஸ் விட்டுட்டு இருக்காரு. ஸோ நம்ம ஜிம்மனுக்கு அது புரிஞ்சிருது, எனக்கு உன்னோட மைண்ட் வாய்ஸை கேட்ச் பண்ணிட்டேன் ஜங்குக்கா அப்படிங்கிற மாதிரி ஜிம்மன் ரியாக்ட் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ என்ன ஆகுதுன்னா, வயன் வந்துட்டு அமைதியாக உட்காந்துக்கிறான். உட்காந்துக்கிட்ட பிறகு என்ன ஆகுதுன்னா, நம்ம ஜிம்மன் சொல்றாரு, நீ வந்து உன்னை பற்றி ஒழுங்காக சொல்ல மாட்டேங்கிற, வா போலீஸ் ஸ்டேஷன் போகலாம் அப்படிங்கிற மாதிரி கூப்பிட. ஸோ நம்ம ஜங்குக்கும் சரி வா மச்சான் போகலான்னு சொல்லிட்டு வயனோட கையை பிடிச்சி இழுத்துட்டு போக, தரத்தரம் தான் இழுத்துட்டு போகிறாங்களா, வாசவல் அந்த மெயின் டோர் வரல போயிடுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஜங்குக் சொல்கிறான், டேய் இவன் நம்ம வீட்டில் தான்டா இருக்கா, இவளை பற்றி ஒழுங்காகவும் சொல்ல மாட்டேங்கிற, ஒரு இன்ஃபர்மேஷனும் தெரியாது, ஒரு வேளை போலீஸ் ஸ்டேஷனில் கொண்டு போய் விட்டு நம்ம தான் கடத்திட்டு வந்துட்டோம்னு சொன்னால் நம்ம என்னென்ன பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி ஜங்குக் வந்து ஜிம்மினை பார்த்து கேட்க, ஜிம்மின் வந்துட்டு ஏன்டா நீ தேவையில்லாமல் புதுசாக ஒரு தலைவலியை கிரியேட் பண்ணிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஸோ நம்மளே இந்த பொண்ணோட பேரண்ட்ஸை தேடி விட்டுறலாம், எனக்கு தெரிஞ்சு இந்த பொண்ணுக்கு மென்டலி டிஸ்டர்பாக இருப்பான்னு நினைக்கிறேன், நம்ம வந்து ஒரு டிடெக்டிவ் ஏஜென்ட் கண்டுபிடிச்சி இந்த பொண்ணை பற்றி சொல்லி பேரண்ட்ஸை தேடி அமுச்சு விட்டுறலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ நம்ம வாயினும் இருந்துட்டு அவளுக்கு தான் ஒன்றும் புரியலையா, அவள் பாட்டுக்கு 2 பேரும் பேசுகிற மாறி மாறி பார்த்துட்டு இருக்கா. லூஃபா வந்துட்டு கண்ணை மூடின்னு சொல்லிக்கிட்டே இருக்கு. ஸோ பேர்லலாம் வந்துட்டு மூணில் காட்டுறாங்க ஒரு கார்டன் ஏரியா. அந்த கார்டன் எப்படி இருக்குன்னா வந்துட்டு நார்மல் கார்டன் மாதிரிலாம் கிடையாது, ஃபுல்லாக ரோஸ் செடி மட்டும்தான் இருக்குது. ஸோ அவ்வளோ ரோஸ் பிளான்ட் இருக்குது. ஸோ ஒரு சிலதில் ரோஸ் மலர்ந்துருக்கு, ஒரு சிலதில் ரோஸ் உதிர்ந்துருக்கு, ஒரு சிலதில் மொட்டாகவே இருக்குது. ஸோ ஒரு ரோஸ் செடியில் மட்டும் மொட்டு மலருது. அந்த மலர் பிளாக்காக இருக்குது, அதாவது பிளாக் ரோஸ் வந்து ஒன்று பூத்துருக்கு இப்போ தான். ஸோ வந்துட்டு அதுலேருந்து ஃபர்ஸ்ட் பெட்டல் கீழே விழுது. ஸோ ஒயனோட பார்வை ஜிம்மினை பார்த்துட்ருக்கு. ஸோ ஜிம்மின் வந்து ஒயனோட கையை பிடிச்சிருந்தாலும் ரொம்ப கேர்ஃபுல்லாக சாஃப்டாக பிடிச்சிருப்பாரு. அது ஒயனுக்கு பிடிச்சிருக்கும். ஜங்குக் வந்துட்டு ஒயனோட கையை வந்து கொஞ்சம் அழுத்தமாக தான் பிடிச்சிருப்பாரு. ஸோ அது அவளுக்கு பிடிக்கவே பிடிக்காது, ரொம்ப வலிச்சிருக்கும். ஸோ அவள் அந்த சைட் ஆஃப் கையை வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி விட ட்ரை பண்ணிட்டு இருந்திருப்பா. ஆனால் விட முடிஞ்சிருக்காது. ஆனால் ஜிம்மின் பிடிச்சிருக்க கையை அவளுக்கு விடணும்னு தோணியிருக்காது. ஒரு மாதிரி ஸ்பார்க் அவளுக்குள்ளே வந்திருக்கும். ஸோ அந்த ஸ்பார்க் அந்த ஃபீலுக்கு அந்த பிளாக் ரோஸ் வந்து ஒரே ஒரு பெட்டல் அழகாக கீழே விழுது. ஸோ என்ன ஆகுதுன்னா ஒயனுக்கு கொஞ்சம் வீக்கான மாதிரி ஃபீல் இருக்குது. அவள் என்ன பண்ணுறான்னா, ஜிம்மினோட கையை, அதாவது ஜங்குக்கோட கையும் சரி ஜிம்மினோட கையும் சரி வேகமாக எடுத்து விட்டுட்டு கீழே விழுற மாதிரி போகிறச்சு ஜிம்மினோட கையை பிடிச்சிக்கிறா. ஸோ ஜிம்மின் வந்து பிடிச்சிக்கிறாரு. என்னாச்சு, இந்த பொண்ணு திடுதுப்புன்னு மயக்கம் போட்டு விழ போகிறான்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாரு, இந்த போலீஸ் ஸ்டேஷன் விஷயத்தெல்லாம் விட்டுட்டு ஒயனை தூக்கி கொண்டு போய் ரூமில், அதாவது கெஸ்ட் ரூமில் படுக்க வச்சுட்டு ஸோ ஃபுட்டெல்லாம் ரெடி பண்ணி, அதாவது கஞ்சி மாதிரி ரெடி பண்ணி ஒயனுக்கு கொடுக்குறாரு. இதை லூஃபா பார்த்துக்கிட்டே இருக்கா. ஸோ வயனுக்கு வந்து ஜிம்மின் ஊட்டி விட்டுட்டு இருக்காரு. ஜங்குக் வந்து பார்க்குறாரு, என்ன இவன் உன் பொண்டாட்டியை பார்த்துக்கிற மாதிரியே இந்த பொண்ணை பார்த்துக்கிறான், சரியா படலையே ஜங்குக்கா அப்படிங்கிற மாதிரி அவர் கூடயே பேசிக்கிட்டு இருக்காரு. ஸோ என்ன ஆகுதுன்னா ஃபுட்டெல்லாம் ஃபீட் பண்ண, ஸோ வயன் வந்து மயக்கத்துலேயே இருந்தாலும் ஃபுட்டெல்லாம் சாப்பிடும்போது அரக்கண்ணில் ஜிம்மினை பார்க்குறச்ச அவளால் ஃபாலோ ஆகாமல் இருக்க முடியவே இல்லை. ஸோ அவரை பார்க்குறச்ச அவள் வந்து ஒரு மாதிரி ஃபாலோ ஆகிக்கிட்டே இருக்கா. அந்த ஒரு கேரிங்னஸ் இருக்குல்ல, எல்லாரும் பார்த்தாலும் அந்த கேரிங்னஸ் கிடைச்சிடாதுல்ல, அந்த ஒரு ஸ்பார்க் அவளுக்குள்ள திரும்ப வருது. ஸோ ஜிம்மினை வந்து அவள் கையை பிடிக்கணும்னு ட்ரை பண்ணுறா. அதாவது ஜிம்மின் ஊட்ட வராருல, ஃபீட் பண்ணுற வரச்சா ஜிம்மினோட கையை பிடிக்கணும்னு நினைக்கிறாளா. ஸோ ஜிம்மினோட கையை பிடிக்கிறச்ச என்ன ஆகுதுன்னா அதர் பெட்டலும், 2வது பெட்டலும் விழுது, அதாவது இந்த ரோஸில் இருக்க செகண்ட் பெட்டலும் விழுது. ஸோ ஒயன் வந்துட்டு என்ன பண்ணுறா, அப்படியே தூங்கிடுறா, சாப்பிட்டுட்டு இருக்கோம் அப்படியே தூங்கிடுறா. ஸோ ஜிம்மின் என்ன பண்ணுறாரு, பெருசாக ரியாக்ட் பண்ணல, சரி அந்த பொண்ணு தூங்கிடுச்சு போலன்னு சொல்லிட்டு எழுந்திரிச்சு வெளியே வர. ஸோ ஜிம்மினும் ஜங்குக்கு உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. ஸோ ஜங்குக்கு என்ன
சொல்றாரு, "நான் வந்து டிடெக்டிவ் அரேஞ்ச் பண்ணி இந்த பொண்ணோட பேரண்ட்ஸ தேடுறேன். அதுவரை அவ நம்ம கூடவே இருக்கட்டும்." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு போயிறாரு. ஜங்குக் வந்து ஜிமினோட பக்கத்து ஃப்ளாட். இப்ப ஜிமினோட ஃப்ளாட்ல தான் எல்லாரும் இருக்காங்க. ஓகேவா? ஸோ நம்ம ஜிமின் என்ன பண்றாரு, அவரோட ரூம்ல அவரு போய் படுத்துர்றாரு. நெக்ஸ்ட் டே மார்னிங்கும் ஆகுது. ஸோ ஜிம்மன் வந்துட்டு என்னமோ ஹெவியா சவுண்ட் கேட்குதே அப்படிங்கிற மாரி வெளிய வந்து பார்க்குறாரு. அவர் வீட்ல வந்து ஒரு பியானோ இருந்திருக்கும். ஸோ வயன் வந்துட்டு எழுந்துட்டு கிராஸ் பண்ணி போயிருப்பான். அந்த இடத்துல அந்த அவ்ளோ பெரிய பியானோவ பார்த்தோனே, தெரியாம அவன் கைப்பட்டுருக்கும். கைப்பட்டு சவுண்ட் வந்திருக்கும். அந்த சவுண்ட் வந்தது வயனுக்கு ரொம்ப புடிச்சிருக்குமா. ஸோ வயன் என்ன பண்றான், அந்த பியானோவ தட்டிக்கிட்டே இருக்கான். ஸோ அந்த சவுண்ட் கேட்டு தான் ஜிம்மன் என்ன பண்றாரு, எழுந்து வராரு. வெளிய வந்து பார்த்தா, அவ பியானோல கைய வச்சு தட்டிக்கிட்டே இருக்கா. விட்டா அவ அடிக்கிற அடியில அந்த பியானோவுல இருக்க அந்த கீ கார்ட்லாம் வந்து உடஞ்சிற அளவுக்கு அடிச்சுக்கிட்டு இருக்கா. ஸோ ஜிம்மினுக்கு வந்து கஷ்டமா இருக்கு. "ஏன் இத நான் கஷ்டப்பட்டு வாங்கினேன்டி, உடைச்சிராதடி" அப்படிங்கிற மாரி ரியாக்ட் பண்ணிட்டு வேக வேகமா வந்து ஸோ நம்ம வயன பிடிச்சு தலைய நிக்க வைக்கிறாரு. தலைய நிக்க வச்சுட்டு, "என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? அந்த பியானோவோட ரேட் என்னன்னு உனக்கு தெரியுமா? பிரைஸ் என்னன்னு உனக்கு தெரியுமா? கொஞ்சமாச்சும் மணியோட வேல்யூ தெரியுமா?" அப்படி இப்படின்னு கையோ முயோன்னு புடிச்சு திட்டுறாரு. உண்மைய சொல்லப்போனா வயனோட கண்ல கண்ணீரே வந்துருது. அந்த அளவுக்கு திட்டுறாரு. ஸோ வயன் இருந்துட்டு ஒரு மாதிரி டல்லா தலைய தொங்க போட்டுட்டு நின்னுக்கிறாளா. ஸோ லூஃபா சொல்ல ஆரம்பிக்குது, பாத்தியா, இதுக்கு தான் இந்த பசங்கள நம்பக்கூடாதுன்னு சொல்றது வயன், நான் சொன்னேன்ல, அவனை பார்க்காத பார்க்காதன்னு சொல்லிட்டு, நீ பார்த்தல்ல, உன்னை அவன் திட்டான் பாத்தியா அப்படிங்கிற மாதிரி லூஃபா சொல்ல. ஸோ நம்ம வயன் வந்து லூஃபாவை மட்டும் முறைக்குது, முறைச்சுக்கிட்டு, லூஃபா கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கியா அப்படிங்கிற மாதிரி வயன் கேட்குறான். ஸோ நம்ம லூஃபாவும் ஓகே அப்படிங்கிற மாதிரி அமைதியா இருந்துக்குது. ஸோ நம்ம ஜிம்மன் பார்த்துட்டு, என்ன அமைதியா இருன்னு சொல்றியா. ஜிம்மன் என்ன நினைச்சுக்கிறாருன்னா, லூஃபா கிட்ட அமைதியா இருன்னு சொல்லல, தான் கிட்ட அமைதியா இருன்னு சொன்ன மாதிரி அவர் நினைச்சுக்கிறாரு. ஸோ அதனால என்ன ஆகுதுன்னா, ஜிம்மன் வந்துட்டு என்ன அமைதியா இருன்னு சொல்றியா அப்படிங்கிற மாதிரி அவருக்கு டென்ஷன் ஆயிட்டு அவர் என்ன பண்றாரு, ஒயனை கூட்டிட்டு போய் சோஃபால உட்கார வச்சுட்டு, இங்கேயே உட்கார, வேற எந்த ஒரு வேலையும் பார்க்கக்கூடாது, அமைதியா உட்காருன்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்றாரு, டிவி ரிமோட் எடுத்து டிவியை போட்டு விட்டுட்டு ஸோ கார்ட்டூன் சேனல் வைக்கிறாரா. ஸோ வந்துட்டு அது பார்க்க கலர்ஃபுல்லா இருக்கும்ல கார்ட்டூன் சேனல். அதுவும் டாம் அண்ட் ஜெர்ரி ஓடிக்கிட்டு இருக்கு. ஸோ நம்ம ஒயின் பார்த்து ஹவ் கியூட் அப்படிங்கிற மாதிரி ரசிச்சுக்கிட்டு இருக்கா. ஸோ அவள் ரசிச்சுக்கிட்டே இருக்கிற போது அவளுக்கு பசிக்குது. அதனால வயிறுலேருந்து சவுண்ட் வருதா. ஜிம்மன் நோட்டீஸ் பண்ணிட்டு, நீ சாப்பிடலையா அப்படிங்கிற மாதிரி கேட்க, எப்படி சாப்பிடணும், எனக்கெல்லாம் வீட்டில் எப்பயுமே அம்மா போட்டு ஊட்டி விடுவாங்க, எப்படி சமைப்பாங்க, எப்படி ஃபுட் வரும் அப்படிங்கிற மாதிரி கேட்க, ஜிம்மினோட தலையிலே இடி விழுந்த மாதிரி இருக்கு, என்ன இவ கேட்குறா அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஸோ என்ன ஆகுதுன்னா, நம்ம ஜிம்மன் வந்து இப்படி ரியாக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஸோ வயன் வந்துட்டு, எனக்கு ஃபுட் வேணும், எனக்கு பசிக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்றா. ஸோ நம்ம ஜிம்மன் என்ன பண்றாரு, ஃபுட்டெல்லாம் எடுத்துட்டு வராரு. ஸோ ஒரு மாதிரி சாண்ட்விச் செஞ்சு எடுத்துட்டு வந்து வயன் கிட்ட கொடுக்க, அவளுக்கு அந்த ஃபுட் எப்படி சாப்பிடணும்னே தெரியல. ஏன்னா நிலால வந்துட்டு, மூன்ல வந்துட்டு இதெல்லாம் ஃபுட்டாவே இருந்திருக்காதா. ஸோ இங்க இது ஃபுட்டா இருக்க, எப்படி சாப்பிடணும்னு அவளுக்கு தெரியல. ஸோ அதனால ஜிம்மன் என்ன பண்றாரு, ஃபீட் பண்ணி விட்டுட்டு இருக்காரு. சரி, நீ மூன் பிரின்சஸ்னு சொல்றல, சரி நீ மூன்லேருந்து வந்தேங்கிற, நான் எப்படி நீ மூன்லேருந்து வந்தேன்னு ஒத்துக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவருக்கு டைம் பாஸ் ஆகணும்னு சொல்லிட்டு ஒயனோட கதையை கேட்க ஆரம்பிக்கிறாரு. ஒயன் சொல்றா, நான் இப்படி வந்து மூணில் பிறந்தேன், மூணுலலாம் 19 இயர்ஸ் ஆனோன்னா 19 இயர்ஸ் முடிகிறச்ச, அதாவது 20 இயர்ஸ் நியரபிளாக இருக்கும் போது எர்த்துக்கு அனுப்புவாங்க. அதாவது பிரின்சஸாக பிறந்தவங்க, ராயல் ஃபேமிலியில் பிறந்தவங்களை மட்டும் எர்த்துக்கு அனுப்புவாங்க. ஏன்னா வந்துட்டு நாங்கள் வந்து இருக்க எல்லா கஷ்டத்தையும் புரிஞ்சுக்கணும், நாங்கள் வந்து நீதியை நிலைநாட்டணும். அப்புறம் வந்துட்டு, ஆமாம் லூஃபா, வேற என்ன சொல்லுவாங்க சொல்லு அப்படிங்கிற மாதிரி கேட்க, லூஃபா பார்த்து முறைச்சிக்கிட்டே, ஃபீலிங்ஸை கண்ட்ரோல் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதை சொன்னோன்னா நம்ம வாயணும், ஃபீலிங்ஸை கண்ட்ரோல் பண்ணணும், அப்புறம் லூஃபா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கப்புறம் இருக்க ரூல்ஸ் எல்லாம் ஒழுங்கா ஃபாலோ பண்ணணும், இருக்க ரூல்ஸ் எல்லாம் ஒழுங்கா ஃபாலோ பண்ணணும். லூஃபா சொல்ல சொல்ல நம்ம ஒயின் வந்து அப்படியே சொல்லிக்கிட்டு இருக்காளா. இதை கேட்குற ஜிம்மனுக்கு வந்து ஸ்மைல் வருது. என்ன அவ பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்காரு. ஸோ ஆனால் அவர் எதையுமே நம்பலை. ஸோ நம்ம வாயின் சொல்கிறா, நான் 3 இயர்ஸ் இங்கே தான் இருக்கணும், இருந்துட்டு 3 இயர்ஸ் நான் ஒழுங்காக இங்கே இருந்துட்டு நான் வந்துட்டு திரும்ப வந்து 3க்கே போயிடுவேன் அப்படிங்கிற மாதிரி வாயின் சொல்கிறேன். ஜிம்மில் இருந்துட்டு குழந்தை ஏதோ விளையாடுது போல் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுட்டை ஃபீட் பண்ணி விட்டுட்டே இருக்காரு. ஸோ நம்ம லூஃபா வந்துட்டு, லூஃபாக்கு சுத்தமாக பிடிக்கல. லூஃபா வந்துட்டு சொல்லுது வாயின் கிட்ட, நீயே வாங்கி சாப்பிடு, எதுக்கு நீ அவனை ஊட்டி விட விட்டுட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, எனக்கு வந்துட்டு அந்த சாண்ட்விச் எப்படி பிடிக்கிறதுன்னு கூட தெரியல. அந்த சாண்ட்விச்லேருந்து இந்த சீஸ் ஆர் சம்திங் எல்ஸ் அவள் கையில் பட்டா அவளுக்கு ஒரு மாதிரி இருக்கா. ஸோ எனக்கு இதெல்லாம் வேணாம், கையில் பட்டா ஒரு மாதிரி இருக்குது, எனக்கு இதெல்லாம் வேண்டாம்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறா, ஃபுட்டை வாங்கவே மாட்டேங்கிறா. ஸோ நம்ம ஜிம்மனே வந்துட்டு ஊட்டி விட்டுட்டு இருக்காரா. ஸோ ஜிம்மனுக்கு வந்து ஒயனை ஊட்டி விட்டுட்டு இருக்கிறச்ச என்ன ஆகுதுன்னா, ஒயனோட லிப் சைடில் வந்துட்டு அந்த லைட்டாக சீஸ் மட்டும் பட்டிருக்கும். ஸோ ஜிம்மன் வந்து அவரோட தம்பிக்கிற வச்சு தொடச்சி விட, ஸோ ஜிம்மின் வந்து தொடச்சி விடுறதுக்காக அவள் லிப்ஸை பார்த்துட்டு இருந்திருப்பாரு. ஸோ வயன் வந்து
தன்னை பார்க்குற ஜிமினோட கண்ணை பார்த்துக்கிட்டு இருக்கா. ஸோ அவளே அறியாமல் ஜிமின் கிட்ட போறா. கிட்ட போயிட்டு அவளோட கை போய் கரெக்டாக ஜிமினோட சீக்ஸை பிடிக்குது. ஸோ சீக்ஸை பிடிச்சிட்டு என்ன பண்ணுதுன்னா கிஸ் பண்ண பக்கத்து போக கரெக்டாக ஜங்குக் வந்துடுறாரு. ஸோ ஜங்குக் வந்துட்டு என்ன பண்ணுறாரு, என்ன நடக்குதுங்க அப்படிங்கிற மாதிரி சவுண்ட் கொடுக்குறாரு. அப்போ தான் ஒயன் ரியாலிட்டிக்கு வந்துட்டு அவள் என்ன பண்ணுறான்னா பேக்வேர்ட் வரா. ஸோ பேக்வேர்ட் வர ஸோ அவளுக்கு வந்து புரியல இப்போ என்ன நடந்துச்சு, நம்ம சுயநலவில் நம்ம நடந்துக்கவே இல்லை, இப்போ எதுக்கு நம்ம இந்த பையன்கிட்ட போகணும், அதுவும் இவ்வளோ க்ளோஸாக போகணும் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறா. இவன் யோசிச்சுட்டே இருக்க பேரலாக மூணில் இருக்க அந்த பிளாக் ரோஸ்லேருந்து 4 பெட்டல்ஸ் ஒட்டுக்கா விழுது. ஸோ என்ன ஆகுதுன்னா வந்துட்டு ஒயனுக்குள்ளே ஏதோ ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது, ஏதோ வீக்காக இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது. ஸோ ஒயன் என்ன பண்ணுறான், அமைதியாகவே இருக்கா. லூஃபா அதை பார்த்துட்டு என்ன பண்ணுதுன்னா வந்து ஒயனை வந்து டச் பண்ண ட்ரை பண்ணுது. ஸோ லூஃபா வந்துட்டு லைட்டாக டிஸப்பியர் ஆகுது, அதால் டச் பண்ண முடியல. ஸோ அதோடைய கை அதுக்கே மறைஞ்சிட்டு வர மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. ஸோ லூஃபாக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஒயனை கூப்பிடுது, ஒயன்னு கூப்பிடுது. ஸோ ஒயன் வந்து லூஃபா பக்கம் நிமிர்ந்து பார்க்குறச்ச என்ன ஆகுதுன்னா லூஃபா லைட்டாக வந்துட்டு பிரைட்டன் ஆகிட்டு லைட்டன் ஆகிட்டே இருக்கா. ஸோ இதை பார்க்குறவா ரொம்ப பயந்துடுறான். லூஃபா என்னாச்சு லூஃபா உனக்கு அப்படிங்கிற மாதிரி முட்டி போட்டு அந்த சோஃபாலே முட்டி போட்டு எழுந்து லூஃபாவை வந்து பிடிச்சி இழுக்கிறா. லூஃபாவை பிடிச்சி இழுத்து அவள் ஹக் பண்ணிட்டு லூஃபா உனக்கு என்னாச்சு லூஃபா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி தேம்பி தேம்பி அழுறா. கண்ணில் வந்து கண்ணீர் மட்டும் வருது. ஸோ லூஃபா மேலே படுதாது. லூஃபாவுக்கு வந்து ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு. ஒயன் ப்ளீஸ் நீ வந்து ஒரு செல்ஃப் கண்ட்ரோலில் இரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கு. ஸோ வந்துட்டு இந்தாண்டு என்ன ஆகுதா, இதை பார்க்குற ஜிம்மனுக்கு வந்து கஷ்டமாக இருக்குது. ஸோ ஜிம்மன் போயிட்டு ஒயனை ஹக் பண்ணி காம் பண்ண ட்ரை பண்ணிருக்காரு. அழாத ஒயன் என்ன பண்ணிட்டு இருக்க, ப்ளீஸ் அழாத, எனக்கு கஷ்டமாக இருக்குது. ஏன்னா லூஃபான்னு ஜஸ்ட் நீ வந்து இமேஜின் பண்ணி பேசிகிட்டு இருக்கேன்னு நினச்சிட்டு இருக்கோம். நீ என்ன வேணும் உண்மையாக ஒரு லிவின் ஒரு உயிருள்ள ஒருத்தவங்க இருந்தால் ஃபீல் பண்ணுற மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஒயன் ஜிம்மனை வேகமாக தள்ளி விட்டுட்டு உன் கண்ணு முன்னாடி தானே என் லூஃபா இருக்கு, என் லூஃபாவை பார்த்துட்டு என்னமோ நான் ஜஸ்ட் பைத்தியக்காரி நினச்சி பேசிட்டு இருக்கேன் ஜிம்மன் நீ என்கிட்ட அப்படிங்கிற மாதிரி ஒயன் கத்தரா. ஸோ ஜிம்மன் இருந்துட்டு இல்லை நான் உன்னை பைத்தியக்காரின்னு நினைக்கல, நீ தான் லூஃபாவை கையில் வச்சிருக்கியா தான் என் கண்ணுக்கு தெரியுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஜங்குக்கு ஒன்றுமே புரியல, இவதான் பைத்தியக்காரின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன், ஏன்னா இவனும் பைத்தியக்கார மாதிரி பேசுகிறான் அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்காரு. ஸோ என்ன ஆகுதுன்னா ஸோ ஜும்மன் சொல்லியிருப்பார்ல உன் கையில் இருக்க லூஃபா என் கண்ணுக்கு தெரியுதுன்னு சொல்லி அவரோட கழுத்தில் லைட்டாக ஒரு மாதிரி ரோஸ் பெட்டல் மட்டும் வருது. ஸோ ரோஸோட பெட்டல் மட்டும் அப்படின்னா ஒரிஜினல் பெட்டல் கிடையாது, ஜஸ்ட் அவரோட பேக் நெக்கில் லைட்டாக ஒரு பெட்டலோட டேட்டோ மட்டும் வருது, லைட்டாக பிளாக் ஷேட் பண்ண மாதிரி. ஸோ ஒரு நிமிஷம் மட்டும் வந்துட்டு போகுது. ஸோ நம்ம ஒயன் என்ன பண்ணுறான்னா வந்துட்டு உனக்கு தெரியுதா அப்படிங்கிற மாதிரி ஜும்மன் கிட்ட கேட்க ஜும்மன் இருந்துட்டு எனக்கு தெரியுது உன் கையில் தானே இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒயன் பிடிச்சிருக்கிறத வச்சு ஜும்மன் வந்து லூஃபாவை தொடுற மாதிரியே அவர் ரியாக்ட் பண்ணிட்டு இருக்காரு. ஆக்சுவலி சொல்ல போனால் லூஃபா இருக்கிறது அவருக்கும் தெரியல. ஒயனுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு, நம்ம அது முதல் தெரிஞ்சுக்கணும். இப்போ லூஃபா இல்லைன்னு சொன்னால் ஒயன் ரொம்ப ஹர்ட் ஆறான்னு தெரிஞ்சுக்கிட்டு லூஃபா இருக்க மாதிரி அவரும் போர்ட்ரேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஸோ அது ஒயன் புரிஞ்சுக்கிட்டு ஓகே, அதாவது ஒயன் என்ன புரிஞ்சுக்கிறான்னா லூஃபா வந்து ஜிம்மின் கண்ணுக்கும் தெரியுது, ஜங்குக் கண்ணுக்கு தான் தெரியலன்ற மாதிரி அவன் நினச்சிக்கிறான். பாரு லூஃபா எப்படி இருக்கு, ரொம்ப லைட்டன் அண்ட் டார்க்கன் ஆகிட்டே இருக்கு, எனக்கு கஷ்டமா இருக்கு. அதாவது இன்விசிபிள் ஆகிட்டு இருக்கு சம்டைம்ஸ், அதாவது கண்ணுக்கு தெரியவும் செய்யுது மறையவும் செய்யுது அப்படி இருக்கா. ஸோ இது சொல்லும் பொழுது ஜிம்மினுக்கு கஷ்டமா இருக்கு. சரி வீடு லூஃபாவை காப்பாத்திடலாம்னு சொல்லிட்டு லூஃபாவை பேட் பண்ணி கொடுக்குற மாதிரி கையை அசைக்கிறான். கரெக்டாக அது லூஃபா மேலே படுது. ஸோ லூஃபா மேலே படும் போது அவனுக்கு அந்த உணர்வு கிடைக்குது, லூஃபாவை டச் பண்ணுற ஃபீல் இருக்கு. ஸோ அந்த டைம் திரும்ப அந்த டேட்டோ ஜிம்மினோட நெக்கில் நான் சொல்லியிருப்பேன்ல ரோஸ் பெட்டலோட டேட்டோ அது ஒரு நிமிஷம் பிளிங்க் ஆகிட்டு ஒரு மாதிரி அழுத்தத்தை கொடுக்க ஜிம்மினுக்கு வலிக்கிற மாதிரி இருக்குது. அவர் அந்த டேட்டோ இடத்துல கை வைக்கிறாரு, லூஃபாவை தொடுறதை விட்டுட்டு. ஸோ அந்த டேட்டோவோட வலி குறைஞ்சிருக்கு. லூஃபாவை திரும்ப டச் பண்ண ட்ரை பண்ணும்போது ஜிம்மினால் டச் பண்ணியிருக்க முடியாது. ஸோ இதை பார்க்குற ஜங்குக்கு வந்து ஒன்றுமே புரியல, என்னமோ பண்ணுறானுங்க அப்படிங்கிற மாதிரி விட்டுட்டு அவர் என்ன பண்ணுறாரு, என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க, எனக்கு கொடுக்காம சாண்ட்விச் நீங்கள் பாட்டுக்கு சாப்பிட்டுட்டே இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. ஆக்சுவலி ஜிம்மன் வீட்டுக்குள்ளே வரும்போது ஜங்குக்கு எதுக்கு கட்டிகிட்டே வந்திருப்பாருன்னா சாண்ட்விச் ஸ்மெல் ஹெவியாக இருந்திருக்கும், செம்மையாக இருந்திருக்கும், எனக்கு சோறு கொடுக்காமலே சாப்பிட்றீங்களேடா அப்படிங்கிற மாதிரி ஒரு ரியாக்ட் பண்ணிட்டு தான் உள்ளே வந்திருப்பாரு. அதுக்கு தான் அவங்க கத்திருப்பாங்க. அந்த கத்துறதை பார்த்துட்டு தான் நம்ம ஜிம்மினும் ஒயனும் வந்து டிஸ்ட்ராக்ட் ஆகிட்டு தள்ளி வந்திருப்பாங்க. ஓகேவாடா. ஸோ என்ன ஆகுதுன்னா
நம்ம ஒயின் வந்துட்டு லுஃபாவை தூக்கிட்டு ரூமுக்கு போயிடறா. இந்தாண்ட ஜங்குக் வந்துட்டு அவர் பாட்டுக்கு சாண்ட்விச் எதுவும் சாப்பிட்டுட்டு இருக்காரு. ஜிம்மனுக்கு புரியல ஏன் இந்த பொண்ணு இப்படி பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அன்னைக்கு அப்படியே டே போக ஸோ ஜிம்மன் ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு ஈவினிங் வந்து ஒயன் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு 6 o'clock வந்துடுறாரு. ஸோ என்ன ஆகுதுன்னா அன்னைக்குன்னு பார்த்து ஒரு மாதிரி மேகம்லாம் கருகும்முன்னு ஆயிட்டு, அதாவது இந்த மழை வரதுக்கு முன்னாடி ஒரு அட்மாஸ்பியர் இருக்கும்ல, அந்த அட்மாஸ்பியருக்கு சேஞ்ச் ஆயிட்டு இருக்கா. ஸோ என்ன ஆகுதுன்னா மழையும் பெய்ய ஆரம்பிக்குதா. ஸோ ஒயின் வந்துட்டு ரெயின்ஃபால் ஆறத பார்த்துட்டு அவளுக்கு வந்து மழையில நனையணும்னு ஆசையா இருக்கு. ஸோ ஜிம்மன் கிட்ட காட்டி இது என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்க, ஜிம்மன் சொல்றாரு, "இது மழை உனக்கு தெரியாதா? இதுவரை நீ மழையில நனைஞ்சது இல்லையா?" அப்படிங்கிற மாரி கேட்க, ஸோ ஒயன் வந்துட்டு, "இல்ல நான் மழையில நனைஞ்சதே கிடையாது." அப்படிங்கிற மாரி நம்ம ஒயன் சொல்லுவா. ஸோ ஜிம்மன் வந்துட்டு, "ஓ! அப்படியா? நீ வேணா மழையில நனைஞ்சு பார்க்குறியா?" அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஸோ நம்ம ஒயனும் போயிட்டு மழையில நனைக்கிறா. ஸோ நனையறச்ச அவளுடைய ஃபேஸ்க்கு மேல ஒரு க்ளோனஸ் தெரியுது. அந்த க்ளோ எப்படி இருக்குன்னா, நீங்க நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா, மூன் மேலேருந்து ஒரு க்ளோ வரும்ல, அதாவது எல்லோயிஷ் ரேடார் மாரி சன்லைட் பட்டு மூன்லேருந்து வரும்போது ஒரு எல்லோயிஷ் ஷேடோ கிடைக்கும்ல. ஸோ அது மாதிரி இருக்கு. ஸோ மழையும் பெய்யுது, அதே டைம் சன்ரைஸ், அதாவது சன்லைட்டும் ஒயன் மேல படும்போது, சன்னோட லைட் வந்து ஒயனோட ஃபேஸ்ல படும்போது அவ்ளோ க்ளோயிங்கா தெரியுது. ஒரு செகண்ட் ஒயன பார்க்குறோமா, மூன பார்க்குறோமான்னு ஜிம்முனுக்கு தோணுது. ஸோ ஒயன் தான் மூன், மூன் தான் ஒயனுங்கிற மாரி ஒரு மென்டலா ஒரு மாரி கன்ஃப்யூஸ் ஆகுறச்ச அவருக்கு அந்த டாட்டூ டோட்டலா வந்து அவருடைய நெக்குக்கு பின்னாடி இருக்கு. இவ்வளோ நேரம் வந்து பிளிங்க் ஆயி வந்து ஒரு டாட்டூ. அவர் வந்து ஒயன் மூனா இல்ல ஒயனா அப்படின்னு சொல்லி கன்ஃப்யூஸ் ஆயி, ஒரு வேளை ஒயன் சொன்னது தான் உண்மையோ? ஒயன் வந்து மூன் பிரின்சஸ் தான் இருப்பாளோ? அப்படின்னு சொல்லிட்டு அவருக்குள்ள டவுட் கன்ஃபார்ம் ஆறச்ச அந்த டாட்டூ நெக்ல வந்திருக்கும். ஒரு பிளாக் ரோஸ் பெட்டலோட டாட்டூ மட்டும் வந்திருக்குமா. ஸோ ஜிம்மன் வந்துட்டு நம்ம ஒயன புடிச்சு இழுக்குறாரு உள்ள, மழையில ரொம்ப நேரம் நனைய வேணாம்னு சொல்லிட்டு. ஸோ ஒயன் சொல்றா, "எனக்கு ரொம்ப ஜாலியா இருந்துச்சு தெரியுமா? இதுவரையிலும் நான் மழையில நனைஞ்சதே இல்ல." அப்படிங்கிற மாதிரி சொல்றா. ஸோ என்ன ஆகுதுன்னா, ஜிம்மன தள்ளி விட்டு அவ ரூமுக்கு போயிட்டு ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு வரா. ஸோ ஜிம்மன் இங்க வந்தோனே ஒயன கூப்பிட்டு போய் ட்ரெஸ் எல்லாம் வாங்கி குடுத்துருப்பாரு. ஸோ அந்த ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு வரா. ஸோ நம்ம ஒயன்லாம் பண்ணிட்டு வந்தோனே நைட் டின்னரும் எடுத்து வைக்க எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஸோ இப்படி டேஸஸும் ஸ்கிப் ஆக ஆரம்பிக்குது. இந்தாண்ட ஒயனும் ஜிம்மனுக்கு ஃபாலோ ஆக ஆரம்பிக்கிறா. ஸோ அந்த டாட்டூ வந்துட்டு இப்படியே ஒரு 2 ஆர் 3 வீக்ஸ் கிட்ட போயிருக்கும். ஸோ டாட்டூவும் டார்க்கா இருக்கும். ஒன் டே என்ன இருக்குன்னா, மீட்டிங் போயிட்டு இருக்கிறச்ச ஜிம்மன் வந்துட்டு உட்கார்ந்துருப்பாரு. "என்னால பிரசன்டேஷன் முடியல ஜங்குக், நீ குடுன்னு" சொல்லிட்டு ஜங்குக்கா பிரசன்டேஷன் குடுத்துட்டு இருக்கும்போது, நான் ஒரு பிரசன்டேஷன் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அவர் ஒண்ணு நோட்டீஸ் பண்ணியிருப்பாரு. ஜிம்மினோட நெக்குக்கு பின்னாடி பிளாக் கலர் ரோஸ் பெட்டல் இருக்கும்னு சொன்னேன்ல, அந்த டாட்டூவ ஜிம்மன் நோட்டீஸ் ஜிம்மன் கழுத்துல இருக்கிறத ஜங்குக் நோட்டீஸ் பண்ணிட்டு, "என்ன இவன் டாட்டூவே போட மாட்டான். எப்படி இவன் நெக்கு கிட்ட பிளாக் கலர் ரோஸ் பெட்டல் டாட்டூ இருக்கு?" அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு அவர் என்ன பண்றாரு, பெருசா ரியாக்ட் பண்ணல. ஆனா அவரோட ஃபேஸ்ல ஒரு மாரி டார்க் ரியாக்ஷன் இருக்கு. அவருக்குள்ள புரியாத ஒரு ரியாக்ஷன் அவரோட பார்வையிலேயே தெரியுது. ஒரு மாதிரி அவர் பார்த்துட்டே அவர் அந்த பிரசன்டேஷன்லாம் முடிச்சுட்டு வந்து உட்காராரு. சொல்ற அதே மாதிரி இந்த ஒரு இன்வெஸ்டாரும் இவங்களுக்கு தான் கிடைக்குது. அதே மாரி இவங்க தான் வந்து செலக்டும் ஆயிருக்காங்க. ஸோ வீட்டுக்கு போறச்ச பார்ட்டியெல்லாம் முடிஞ்சுட்டு போம்போது, "மச்சான் எனக்கு தெரியாம எப்ப மச்சான் நீ டாட்டூ போட்ட?" அப்படிங்கிற மாதிரி கேட்க, "என்னடா நான் டாட்டூ போட்டேங்கிறேன்? நான் டாட்டூ போடவே இல்லடா." அப்படிங்கிற மாதிரி சொல்ல, "இல்ல நீ வந்துட்டு பேக் நெக்ல வந்துட்டு ரோஸ் பெட்டலோட டாட்டூ போட்டிருக்க, அதுவும் பிளாக் கலர்ல." அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஜிம்மன் வந்துட்டு, "விளையாடாதடா, சும்மா ஃபன் பண்ணிட்டு சுத்தாதடா." அப்படிங்கிற மாரிலாம் வந்து நம்ம ஜங்குக் கிட்ட சொல்ல, ஜங்குக் என்ன பண்றாரு, கார் டிரைவ் பண்ணிட்டு இருந்தவர் கார வந்து சைட்ல வந்துட்டு நிறுத்திட்டு, அவர் என்ன பண்றாரு, ஜிம்மன திரும்ப வச்சு அத ஃபோட்டோ எடுத்து ஜிம்மன் கிட்ட காட்ட, ஜிம்மனுக்கு ஒண்ணுமே புரியல. "மச்சான் சத்தியமா நான் டாட்டூ போடலடா. எப்படி எனக்கு டாட்டூ வந்துச்சுன்னு தெரியலடா. எனக்கு பயமா இருக்குடா. எனக்கு ஒரு மாரி கஷ்டமா இருக்கு. ஒரு வேள ஒயன் சொல்ற மாரி ஒயன் வந்துட்டு ஒரு மூன் பிரின்சஸ் தானோ? எனக்கு வந்துட்டு இந்த ஒரு ஃபீல் இருக்குடா." அப்படிங்கிற மாரிலாம் சொல்ல, ஜங்குக் இருந்துட்டு, "டேய் அவளோட பழகுறதுனால உனக்கும் அப்படி இருக்கு. மித்தபடி எதுவும் இல்ல. அவ மூன் பிரின்சஸ்லாம் கிடையாது. அவளுக்கு ஏதோ மென்டலி டிஸ்டர்ப் ஆயிருக்கு. அதனால அவ அப்படி இருக்கா. நீ பெருசா ரியாக்ட் பண்ணிக்காத." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, ஜங்குக் வந்துட்டு நம்ம ஜிம்மன கூப்பிட்டுட்டு வீட்டுக்கும் போறாரு. ஸோ என்ன ஆகுதுன்னா, அன்னைக்கான நாள் வந்து அப்படியே முடியுது. ஸோ இந்த பக்கம் என்ன ஆகுது, அவரு படுத்தும் தூங்கிர்றாரு. ஸோ அவரு நம்ம ஜங்குக் வந்து அந்த ரோஸ் பெட்டலோட பிக் எடுத்து குடுத்துருப்பார்ல, அத நெனச்சுட்டே தூங்கியிருப்பாரு. அந்த டாட்டூவோட பிக்க நெனச்சுட்டே தூங்க. ஸோ அவரோட கனவுல அந்த பெட்டலோடைய செடி இருக்க மாரி, அதாவது ஒரு ரோஸ் செடி இருக்க மாதிரியும், அந்த ரோஸ் செடியில ஒரு பிளாக் கலர் ரோஸ் முழுசா இருந்து, ஒவ்வொரு இதழா கீழ விழற மாதிரியும், அப்படி எப்படி சொல்றதுன்னா, யாரோ பிச்சு போட்டா கீழ விழும்ல, அந்த ரோஸ் பெட்டல ஒவ்வொன்னா பிச்சு பிச்சு போட்டா, அது மாரி ஒவ்வொன்னா கீழ விழற மாதிரியும் இருக்கு. ஸோ அந்த ரோஸ் செடிய உத்து பார்க்குறச்ச, ஒரு மாதிரி எப்படி சொல்றதுன்னா, ரோஸ் செடிய வந்துட்டு நல்லா பார்க்குறச்ச, அதுக்குள்ள இருக்க இதெல்லாம் தெரியும்ல, சீட்ஸு சம்திங் அந்த செடியோட இலை அப்படிலாம் இருக்கும்ல, அதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது, அந்த ரோஸ் செடியவே வந்துட்டு ஒரு
ஒரு மாரி மெஸ்மரைஸ் ஆகி பார்த்துட்ருக்கு. ஸோ யாரோ ஒருத்தர் அவரோட ஷோல்டர்ல கை வைக்கிறாங்க. ஸோ அந்த ஷோல்டர்ல வந்துட்டு கை வச்சோனே இவரு திரும்பி பார்க்குறாரு. அந்த பெர்சன் உங்களுக்கு கிளியரா தெரியல. ஸோ அந்த பெர்சன் என்ன சொல்றாங்கன்னா, "உன்னால முடிஞ்ச அளவுக்கு ஒயன விட்டு தள்ளி போ. நீ ஒயனோட இருந்தா ஒயனோட வாழ்க்கையே போயிடும். ஒயனோட உயிரும் போயிடும். தள்ளி போ." அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஜிம்முன்னு இருந்துட்டு பெருசா ரியாக்ட் பண்ணல. "என்ன நெனச்சுக்கிட்டு இருக்கீங்க? இப்படிலாம் சொன்னா நான் பயந்துருவேன்னு நெனச்சுட்டு இருக்கீங்களா?" அப்படிங்கிற மாதிரி கேட்க, "உனக்கு புரியலையா? முன்னாடி இருக்குல்ல அந்த ரோஸ் செடி, அதுதான் ஒயனோட உயிர். அதுக்குள்ள ஒரு வேர் இருக்குல்ல, அந்த இடத்துல தான் அவளோட ஹார்ட் இருக்கு. அந்த ஹார்ட்டுக்கு வந்துட்டு ஒயன் கிட்ட போகணும் அப்படின்னா, அவ உன்ன விட்டு விலகி போணும். அவளுக்கான டாஸ்க் என்னன்னு உனக்கு தெரியுமா? 3 இயர்ஸ் அவ வந்து வேர்ல்டுல சர்வே பண்ணணும். எந்த வித ஒரு ரிலேஷன்ஷிப்குள்ளேயும் அவ போயிடக்கூடாது. அப்பா பாசம், அம்மா பாசம், லவ், ஃப்ரெண்ட், சிஸ்டர், பிரதர் பாண்ட் எந்த பாண்ட்குள்ளேயும் அவ போக்கூடாது. எல்லா ரிலேஷன்ஷிப்பையும் ப்ரோக் பண்ணிட்டு இங்கேருந்து அவ திரும்ப 3க்கு போகணும். அப்படி அவ போகலன்னா இந்த ஹார்ட், இந்த செடி 2மே அழிஞ்சிடும். இந்த செடி அலையறச்ச ஸோ பயனும் இறந்துருவா அப்படிங்கிற மாரி அந்த ஒரு பெர்சன் அதோட அவங்களோட ஃபேஸ் சரியா கிளியரா தெரியல. ஒரு மாரி மிஸ்மரைஸ் ஆன மாதிரி இருக்கு. அந்த பெர்சன் இந்த மாரி சொல்ல, ஸோ ஜும்முனுக்கு ஒண்ணுமே புரியல. "நீங்க ஃபன் பண்ணிக்கிட்டு இருக்காதீங்க" அப்படிங்கிற மாதிரி சொல்ல, "உனக்கு நம்பிக்கை இல்லல்ல? ஸோ இந்த இடத்துல ஒரு லைப்ரரி இருக்கு. அந்த இடத்துல இந்த புக் இருக்கு. எடுத்து படி உனக்கு புரியும்." அப்படிங்கிற மாரி அந்த பெர்சன் சொல்லிட்டு காத்தோட கரைஞ்சு போயிடுறாங்க. அவங்க காத்தோட கரையறத பார்த்த ஜும்முன் பயந்துட்டு பத்தறி அடிச்சுட்டு எழுந்திரிக்கிறாரு. எழுந்திரிச்சு சுத்தி முத்தி பார்த்தா ஒரு 2:30 கிட்ட இருந்திருக்கும். பயந்துட்டு அவரு என்ன பண்றாருன்னா, வாட்டர் எடுத்து குடிக்கிறாரு. அவருக்கு வந்து அந்த அந்த வேர்ட்ஸ் மட்டும் காதுக்குள்ள போயிட்டே இருக்கும். நெக்ஸ்ட் டே வந்து அவரு என்ன பண்றாருன்னா, மார்னிங் தூங்கவே இல்ல. அப்படியே உட்காந்துட்டே இருக்க, ஸோ ஜங்குக் வந்திருப்பாரு. "என்னடா ஆச்சுங்கும்போது, வாடா நம்ம கொஞ்சம் வெளிய போணும்." அப்படின்னு "ஒயன மட்டும் எப்புட்றா தனியா வீட்ல விட்டுட்டு போ முடியும்?" அப்படின்னு கேட்கும்போது, "அவ பார்த்துப்பா வா போயிட்டு வரலாம்ன்னு" சொல்லிட்டு அந்த லைப்ரரிக்கு தான் கூட்டிட்டு போறாரு. ஸோ கூட்டிட்டு போயிட்டு, அதே மாரி அந்த லைப்ரரி எப்படி இருக்குன்னா, ஃபுல்லா வுட்டன் பேஸ்ல தான் இருக்கு. அவ்ளோ புக் இருக்கு. எதுவுமே பழைய புக் கிடையாது. எல்லாம் புது புக். ஆனா அங்க ஒரு அ கஸ்டமர் கூட இல்ல. ஒரு பெர்சன் கூட இல்ல. அங்க சொல்லப்போனா, அந்த லைப்ரரியோடைய இவர் இருப்பாங்கல்ல, புக்க எடுத்து குடுக்குறவங்க இருப்பாங்கல்ல, அவங்க கூட இல்ல. அந்த லைப்ரரி ஜஸ்ட் ஓப்பனா இருக்கு. அங்க எந்த பெர்சனும் இல்ல. ஸோ ஜிம்முன்னு உள்ள போறாரு. ஜங்குக் சொல்றாரு, "மச்சான் இங்க யாருமே இல்ல. எனக்கு சந்தேகமா இருக்கு. உள்ள போ வேண்டாம். வா போலாம்." அப்படிங்கிற மாரி ஜங்குக் வந்து ஜிம்மன் கிட்ட சொல்ல, ஜிம்மன் வந்துட்டு, "நோ வே வா உள்ள போலாம்ன்னு" சொல்லிட்டு கூட்டிட்டு போறாரு. ஸோ லாஸ்ட் ரேக்ல லாஸ்ட் ரோல ஒரு புக் இருக்கும். கிரீன் கலர்ல ஒரு புக் இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு மொத்தமான ஒரு இந்த சைஸ்க்கு புக் இருக்கும். "நீ வேணா பாரு. அத எடுத்து படின்னு" தான் சொல்லி அந்த ஒரு பெர்சன் சொல்லிட்டு போயிருப்பாங்க. கரெக்ட்டா ஜிம்முன்னு அந்த புக்க எடுக்குறாரு. அந்த புக்கோடைய கவரே எப்படி இருக்குன்னா, அ ரோஸ் கலர் அந்த புக் கவர். ஸோ அந்த கவர்ல பிளாக் கலர் ரோஸ் 3 வந்து இருக்கு. ஸோ அவரு ஓப்பன் பண்ணி படிக்க ஸ்டார்ட் பண்றாரு. அப்பதான் அந்த புக்குக்குள்ள என்ன போட்டிருக்குன்னா, அ இது வந்து ரியலா இருக்கான்னு தெரியாது. ஆனா நாங்க டெஸ்ட் பண்ண வரையிலும் அ மூன்ல வந்துட்டு இருக்காங்க. ஸோ பீப்பிள்ஸ் இருக்காங்க. 3 பீப்பிள்ஸ்லாம் இருக்காங்க. அவங்க வந்துட்டு அவங்களுடைய ராயல் ஃபேமிலில இருக்கவங்க மட்டும் எர்த்துக்கு வந்து சர்வே பண்ணணும். சர்வே பண்றச்ச அவங்க எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்லயும் இருக்கக்கூடாது. ஃப்ரெண்டு, சிஸ்டர், பிரதர் பாண்டிங், லவ், அ பேரண்ட், மதர் எந்த ஒரு ரிலேஷன் பாண்டிங்லயும் இருக்கக்கூடாது. இந்த உலகத்துல அவங்க மட்டும் சர்வே பண்ணிட்டு போகணும். அப்படிங்கிற மாதிரி இருந்திருக்கும். ஸோ அத மீறி அவங்க அந்த வேர்ல்ட்ல ஏதாவது ஒரு பாண்ட்ல வந்துட்டு சிக்கிட்டாங்க அப்படின்னா, அவங்களால திரும்ப 3க்கு போக முடியாது. அதுலயும் லவ்ல சிக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தா, அவங்களால 3க்கும் போக முடியாது. எர்த்லயும் வாழ முடியாது. எந்த அளவுக்கு அவங்க தள்ளி போறாங்களோ, அந்த அளவுக்கு தள்ளி போகணும். அப்படிங்கிற மாரி போட்டிருக்கும். ஸோ அந்த புக் படிச்சுட்டே இருக்கிறச்ச, அந்த பிளாக் ரோஸ பத்தி படிச்சுட்டு இருப்பாங்க. ஸோ பெட்டல்ஸ்லாம் விழுறதெல்லாம் ஸோ கரெக்ட்டா ஜும்மன் நெக்ஸ்ட் பேஜ திருப்பி படிக்கிறச்ச, அந்த பேஜ்ல என்ன இருந்திருக்கும்னா, அந்த ரோஸ் பெட்டல்ஸ் எதனால விழப்போது அப்படின்னு சொல்லி இருந்திருக்கும். ஸோ அத பத்தி அவர் பாதி தான் படிச்சிருப்பாரு. எதுவரையிலும் படிச்சிருப்பாருன்னா, அவங்க ட்ரூ லவ்வ மீட் பண்றச்ச ஒவ்வொரு பெட்டலா கீழ விழுந்திருக்கும். அவங்க எந்த அளவுக்கு ஆழமா போறாங்களோ, அத்தன பெட்டல்ஸ் கீழ விழுவும். அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் படிக்கிற ஜிம்மின்க்கு இத நம்புறதா வேண்டாமான்னு தெரியல. படிச்சுட்டு இருக்கும்போதே ஃபுல்லா படிச்சு கூட முடிக்கல. அந்த புக் ஆட்டோமேட்டிக்கா எரிய ஆரம்பிச்சுருது. ஸோ ஜும்மின் வேக வேகமா அவர் கையில இருக்க புக்க தூக்கி போட, ஜாங்குக் பார்த்துட்டு, "ஏன் மச்சான் தானாவே புக் எரியுது?" அப்படிங்கிற மாரி கேட்டுட்டே பக்கத்துல வந்து ஜிம்மினோட கைய பிடிச்சு திருப்பி முன்ன பின்ன பார்க்குறாரு. ஸோ நம்ப ஜங்குக் வந்துட்டு இப்படி பார்த்துட்டு இருக்க, ஜிம்மின் வந்துட்டு, "ஒண்ணும் ஆகலடா, வாடா வீட்டுக்கு போலாம்." அப்படிங்கிற மாதிரி இருந்திருக்கும். அவரு படிச்சரச்ச என்ன இருந்திருக்கும்னா, ஒரு லைன் இருந்திருக்கும். ஸோ அந்த பிளாக் ரோஸ்ல பெட்டல்ஸ் விழ ஆரம்பிக்கும்போது, ஸோ அந்த பெர்சன் வந்துட்டு
கொஞ்சம் வந்து தனிமையா ஃபீல் பண்ணுவாங்க. அவங்க தனியா இருக்க பயப்படுவாங்க அப்படிங்கிற மாரிலாம் போட்டிருக்கும். ஸோ, அதனால ஜிம்மன் என்ன பண்ணுவாரு, ஒரு வேள வயனும் வந்து அந்த மாரி மூன் பிரின்சஸா இருந்தா, தனியா இருக்க பயப்படுவா அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு பயந்தடிச்சுட்டு வீட்டுக்கு போறாரு. வீட்டுக்கு போய் பார்த்தா, லூஃபர வந்து வயன் கூப்பிட்டுட்டே இருந்திருப்பா. லூஃபர் வந்திருக்கவே வந்திருக்காது. ஒரு மாரி வெக்ஸ் ஆயிட்டு வயன் என்ன பண்றான்னா, சோஃபால வந்து கால புடிச்சு உட்கார்ந்துட்டு இருக்கான். ஸோ, அந்த முட்டி அணைச்சு உட்காருவாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி. மேல வந்து கால தூக்கி வச்சு முட்டியா ஹக் பண்ண மாரி உட்கார்ந்துருக்கா. ஸோ, ஜிம்முன் வந்துட்டு "என்ன ஆச்சும்மா ஒயன்?" அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஹக் பண்ண போறாரு. அப்புறம் அவரே அவாய்ட் ஆயிடுறாரு. அவாய்ட் ஆயிட்டு என்ன பண்றாருன்னா வந்துட்டு, ஒரு ஒரு கேப் விட்டுட்டு உட்காந்து, "என்னாச்சு ஒயன்? ஏன் இப்படி இருக்கங்க?" ஸோ, ஒயன் சொல்லுவான், "என்னோட லூஃபர காணல." அப்படிங்கிற மாரி சொல்றா. "லூஃபாவ காணல." அப்படிங்கிற மாதிரி சொல்றா. ஸோ, ஜிம்முன் இருந்துட்டு, "அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அது எங்கேயாவது போயிருக்கும், வந்துரும்." அப்படிங்கிற மாரி சொல்லி காம் பண்ணி, ஸோ அவரோட ஷோல்டர்லயே லைட்டா சாய வச்சு, தூங்க வச்சு, ஒயன தூக்கிட்டு போய் ரூம்ல படுக்க வைக்கிறாரு. அதுக்கப்புறம் ஒயன விட்டு அவாய்ட் பண்ண ட்ரை பண்றாரா, ஸோ ஒரு கட்டத்துக்கு மேல ஒயன விட்டுட்டு அவரால இருக்க முடியல. இந்தாண்ட ஒயனாலயும் ஜிம்மன விட்டுட்டு இருக்க முடியல. 2 பேருக்குள்ளயும் ஒரு காதலுங்கிறது அவங்களே அறியாம வளர்ந்துடுச்சு. எப்படி அத உள்ளேயும் வச்சுக்க முடியாம, வெளியவும் சொல்ல முடியாம 2 பேருமே கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. ஸோ ஜிம்மன இப்படி அவாய்ட் பண்ணிட்டு இருக்கும்போது, ஒரு நாள் இதெல்லாம் ஜங்குக் கிட்ட ட்ரிங்க் பண்ணிட்டு ரொம்ப புலம்பியிருப்பாங்களா, ஸோ ஜங்குக் சொல்லியிருப்பாங்க, "அப்படிலாம் கிடையவே கிடையாது. ஒயன் நார்மல் தான். அவ ஜஸ்ட் மென்டலி ஏதோ ஒரு டிஸ்டர்பா இருக்காளே தவிர, அவ மூன் பிரின்ஸ்லாம் கிடையாது. நீ எதையோ கண்டுட்டு, எதையோ பண்ணிட்டு வந்து பண்ணிக்கிட்டு இருக்க. அந்த பொண்ண நீ லவ் பண்றன்னா, அவட்ட ப்ரப்போஸ் பண்ணி அவள கல்யாணம் பண்ணிக்கோ. அவளுக்குன்னு ஃபேமிலி யாரும் இல்ல போல. அதனால தான் அவள யாரும் தேடல. நீயே கல்யாணம் பண்ணி ஃபேமிலி ஆக்கிக்கோ." அப்படிங்கிற மாரி ஜங்குக் ஜிமின் கிட்ட சொல்ல, ஜிமினுக்கு வந்து இது ஒரு கேரக்டர் ஐடியா மாரி இருக்கு. மைண்ட்குள்ள ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறாரு. அவரு ட்ரிங்க் பண்ணிட்டு ஜங்குக் வீட்லயே படுத்து தூங்கிறாரு. ஸோ நெக்ஸ்ட் டேவும் ஆகுது. வீட்டுக்கு வந்து பார்த்தா, வீடு வந்துட்டு நார்மலா இருக்கு. ஸோ வயனோட ரூம் ஓப்பன் பண்ணி பார்த்தா, வயன் படுத்து தூங்கிட்டு இருக்கா. ஒரு மாதிரி டயர்டா, ஒரு மாரி ஃபேஸோட தூங்கிட்டு இருக்கா. என்ன ஆகுதுன்னா, ஜிமின் பக்கத்துல போய் பார்க்குறாரு. வயன் வந்து தூங்கிட்டு இருக்கான்னு தெரிஞ்சோனே, அவர் என்ன பண்றாருன்னா, சரி போன்னு சொல்லிட்டு அவரோட ஒர்க் ஃப்ரெஷ் அப்லாம் ஆயிட்டு, அவர் ஒர்க்குக்கு கிளம்பி போயிறாரு. ஒர்க் கிளம்பி போயிட்டு ஈவினிங் வந்து பார்த்தா, வயன் வந்து எப்படி காலையில ஸ்டில் படுத்திருந்தாலும், அதே மாரி படுத்திருக்கான். ஜிமின் வந்து தொட்டு பார்த்தா, வயன் தூங்கிட்டு தான் இருக்கா. அவகிட்ட எந்த ஒரு ரியாக்ஷனும் இல்ல. ஸோ, அவ திரும்பி அதர் சைட் படுத்துக்கிறா. ஸோ, நம்ம ஜிம்மன் ஃபுட்ட கொண்டு வந்து வச்சுட்டு, நைட் டின்னர்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு, ஃபுட்ட கொண்டு வந்து வச்சுட்டு ஒயன சாப்பிட சொல்ல, "எனக்கு வேண்டாம்." அப்படிங்கிற மாரி ஒயன் வந்து சொல்றா. ஸோ, அப்போ அவ லூஃபர காணோம் அப்படிங்கிற மாரி ஃபீல் பண்ணிட்டு ஒரு மாரி மூஞ்சு தொங்கி போயிருக்கு. ஜிம்மன் என்ன பண்றாருன்னா, ஃபுட்டெல்லாம் ஃபீட் பண்ணி விட்டுட்டுருக்காரு. ஸோ, அன்னைக்குன்னு பார்த்து ஃபுல் மூன் டே. ஸோ, நம்ப ஜிம்மன் இருந்துட்டு ஃபுட்டெல்லாம் ஃபீட் பண்ணிட்டு, சரி பொண்ணு வந்து காலையிலயும் சாப்பிடல, மதியமும் சாப்பிடல. ஸோ, ஒயன் வந்து காலையில, மதியம் சாப்பிடல. ஸோ, நைட் மட்டும் தான் சாப்பிட்டுருக்கா. அவளுக்கு என்ன ஸ்ட்ரென்த் இருக்கும்ன்னு சொல்லிட்டு, அவர் என்ன பண்றாருன்னா வந்துட்டு, கிளாஸ் ஆஃப் மில்க் மட்டும் எடுத்துட்டு போறாரு. ஸோ, ஒயன் கிட்ட அவர்கிட்ட போக போக, ஏதோ அவருக்கு வந்து ஒரு மாரி ஃபீல் ஆயிருந்திருக்கும். ஸோ, ஜிமின் வந்துட்டு என்ன பண்ணிக்கிறாருன்னா, ஒயன் கிட்ட போறாரு. ஸோ, அந்த பால குடுக்குறாரு. அந்த கிளாஸ் ஆஃப் மில்க் குடுக்குறாரு. ஸோ, ஒயனும் வாங்கி குடுக்குறா. அவரையே அறியாம ஜிமின் வந்துட்டு ஒயன் பக்கத்துல உட்கார்றாரு. இதுக்கப்புறம் அன்கட் வெர்ஷன் வந்துட்டு டெலிகிராம்ல வரும். அங்க போய் பார்த்துக்கங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. ஒயன் எழுந்துச்சு ரெஸ்ட் ரூம் போறா. ரொம்ப பாடி வீக்கா ஃபீல் பண்றா. டயர்டா ஃபீல் பண்றா. அவளால எழுந்து நடக்க கூட முடியல. அதையும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிட்டு ஃப்ரெஷ் அப்லாம் ஆயிட்டு வெளிய வர, ஜிம்மன் வந்து லிவிங் ஏரியால இருக்க சோஃபால தான் உட்கார்ந்துருப்பாரா. ஸோ ஒயன் ரொம்ப டயர்டா இருக்கிறத பார்த்துட்டு அவர் என்ன நெனச்சுக்கிறாரு, நம்ம நேத்து நைட்டு பண்ண வேலைங்கிறதுனால தான் ஒயன் வந்துட்டு இப்படி வந்து ஃபீல் பண்ணிட்டுருக்கா. அவ ரொம்ப வீக்கா ஃபீல் பண்றா போல. அப்படிங்கிற மாதிரி சொல்லி நம்ம ஜிம்மன் வந்து ஃபீல் பண்ணிட்டுருப்பாரு. ஸோ ஒயன் வந்து ரொம்ப டயர்டா போயிட்டு ஜிம்மின் பக்கத்துல உட்காந்துக்கிறா. அதுக்குன்னு பக்கத்துல கிடையாது. ஒரு பெர்சனுக்கு உட்கார அளவுக்கு கேப் விட்டுட்டு உட்காந்துருப்பா. ஜிம்மினால வந்து ஒயன ஃபேஸ் பண்ணியிருக்க முடியாது. ஸோ அதனால ஒயன அவாய்ட் பண்ணிட்டு போயிடுவாரு. போறச்ச என்ன சொல்லுவாருன்னா, டின்னர் ஏரியால வந்து ஃபுட்டெல்லாம் எடுத்து வச்சிருக்கேன். காலைக்கும், மதியத்துக்கும் வச்சிருக்கேன். சாப்பிட்ரு அப்படிங்கிற மாரி ஒயன் கிட்ட சொல்லிட்டு போயிடுவாரு. ஒயன் வந்து ரொம்ப ரொம்ப வீக்கா ஃபீல் பண்ணுவா. இந்த டைமிங் வந்து ஜிம்மன் என்ன நெனச்சுப்பாரு, நம்ம பண்ணதுனால தான்னு சொல்லிட்டு. ஆனா அவளையே அறியாம அவளுக்குள்ள ரொம்ப டயர்டா இருந்திருக்கும். பேரலலா அதர் சைட் பார்த்தா, அந்த அவளுக்கான ஒரு ரோஸ் செடி இருந்திருக்கும்ல, அந்த ரோஸ் செடிய சுத்தி 4ஏ 4 பெட்டல் மட்டும் தான் இன்னும் அந்த ஃப்ளார்ல இருக்கு. மித்த எல்லா பெட்டலும் கீழ இருக்கு. ஸோ அப்படி இருக்கு. இத பார்க்குற ஒரு பெர்சன் ரொம்ப ஃபீல் பண்றாங்க. ஸோ அப்படியே அந்த பெர்சன் அங்கருந்து மறைஞ்சு ஒயன் கிட்ட வராங்க. ஸோ ஒயன் கிட்ட வந்து ஒயனோட ஃபோர்ஹெட்ட டச் பண்ண, ஸோ ஒயனுக்கு அந்த ஃபீல் ஆகி ஓப்பன் பண்ணி பார்க்குறா. அது வேற யாரும் கிடையாது. லூஃபஸ் தான். ஸோ
லூஃபா தான். ஸோ லூஃபாவ பார்த்தோன்னே, "லூஃபா எங்கே போயிட்ட இத்தன நாள்?" அப்படிங்கிற மாதிரி சொல்ல, "ஒயன் இதுக்கப்புறம் என்னால உன்ன கைட் பண்ண முடியாது. இந்த வேர்ல்ட்ல நானும் நீயும் இன்னும் எவ்வளோ நாள் இருப்போம்னு தெரியல. உண்மைய சொல்லப்போனா உனக்கும் எனக்கும் எங்கேயும் சரி, மூலையும் சரி ரொம்ப ஆயுசு அதாவது நம்மளுடைய நாட்களே குறைஞ்சிடுச்சு. நம்ம எவ்வளோ நாள் வாழப் போறோம்னே தெரியல ஒயன்." அப்படிங்கிற மாதிரி அந்த லூஃபஸ் சொல்ல, "ஒயனுக்கு ஒண்ணும் புரியல. ஒரு மாதிரி இருக்கு." ஸோ ஒயன் என்ன பண்றான்னா புரிஞ்சுக்கிறா. ஸோ அவ வந்துட்டு லூஃபஸ் அப்பதான் சொல்லும், "நீ வந்து ஜிம்மன லவ் பண்ணிட்டுருந்த." வயன் வந்து லூஃபஸ பார்த்து கேட்குறா. என்ன கேட்குறான்னா வந்து, "நான் ஜிம்மன லவ் பண்ணது தான் காரணமா? என்னால ஜிம்மன விட்டு அவாய்ட் பண்ண முடியாதது தான் காரணமா? நானும் நீயும் அழிய போறதுக்கு காரணம்." அப்படிங்கிற மாதிரி சொல்ல, லூஃபஸோட கண்லருந்து கண்ணீர் வருது. அதோடைய உருவம் வந்து யார் கண்ணுக்கும் தெரியல. ஆனா லூஃபஸோட கண்ணீர் கண்ண விட்டு வெளியும்போது வந்து கீழ விழுறது, ஒயனோட கையில விழும்போது அந்த டியர்ஸ் மட்டும் கண்ணுக்கு தெரியுது. ஒரு மாரி லைட் கிரீன் கலர்ல இருக்கு. ஸோ ஒயன் வந்துட்டு அந்த டியர்ஸ பார்த்துட்டு, "அப்போ உண்ம அதுதானா? அப்ப நான் வந்து ஜிம்மின வந்து அவ்ளோ லவ் பண்ணிட்டு இருக்கேனா? என்னால இந்த வேர்ல்ட விட்டு அவன விட்டு போயிடுவேனா?" அப்படிங்கிற மாரி ரொம்ப ஃபீல் பண்றாங்க. ஸோ அந்த லூஃபஸும் லைட்டா வந்துட்டு பிரைட்டன் ஆகுது. கரெக்ட் டைமிங்ல ஜிம்மன் அப்பதான் வந்திருப்பாரு. ஒரு ஃபைல விட்டுட்டு போயிட்டோன்னு சொல்லிட்டு லூஃபஸ் வந்துட்டு கலர் வருது. லூஃபஸோட கலர் எப்படி இருக்கும்னா, ஒரு மாரி ஸ்கை ப்ளூ கலர்ல இருக்கும். ஸோ அந்த ஒரு கலர் ஜிம்மனோட கண்ணுக்கு தெரிஞ்சிருக்கும். ஜிம்மினோட கூட வந்த ஜங்குக்கோட கண்ணுக்கும் தெரிஞ்சிருக்கும். லூஃபஸ் பறந்துட்டு இருந்தது ஒயனோட மடியில அப்படியே கீழ விழும். ஸோ நம்ம ஒயன் வந்து லூஃபஸ ஹக் பண்ணிட்டு அப்படி அழுவா. லூஃபஸோட உயிர் வந்து ஒயனோட மடியில அப்படியே பிரியும். ஸோ அந்த லூஃபஸ் அப்படியே காத்தோட கரையும். இதெல்லாம் பார்க்குற ஒயனுக்கு ரொம்ப ஹர்ட்டா இருக்கும். அவ்வளோ அழுவா, கதறி அழுவா. இத பார்க்குற ஜங்குக், ஜிம்மன் 2 பேருக்குமே ப்ராசஸே புரியாது. ஸோ என்ன ஆகும்னா, ஸோ நம்ம ஜிம்மனுக்கு பின்னாடி சொல்லியிருப்பேன்ல அந்த டாட்டூ, பிளாக் பெட்டல் வந்துட்டு அந்த டாட்டூ வந்து லைட்டா வலிக்கும். ஸோ ஜிம்மன் வந்து அத தொட போறச்ச என்ன ஆகும்னா, நம்ம ஒயின் வந்துட்டு அப்படியே பொத்துன்னு மயங்கி அவ சோஃபால விழுந்துடுவா. விழ ஸோ விழ போக நம்ம ஜிம்மன் வேக வேகமா உள்ள ஓடி வருவாரு. உள்ள வந்தோனே ஒயனோட கை பிடிச்சுப்பாரு. "என்னாச்சு? ஏன் இப்படி இருக்க?" அப்படிங்கிற மாதிரி கேட்க, "ஜிம்மன் நான் இதுவரை உன்கிட்ட சொன்னது இல்லல்ல. லவ் ஃபீல் எப்படி இருக்கும்னு எனக்கு சீரியஸாவே தெரியாது. ஏன்னா லவ்வுனா என்னன்னு தெரியாம வளர்ந்தவ தான் நானு. உன்ன பார்த்தேன். உன்ன பார்க்குற ஒவ்வொரு செகண்டும் உனக்காக ஃபால் ஆனேன். அந்த ஸ்பார்க் எப்பயுமே எனக்குள்ள இருந்துட்டே இருந்துச்சு. இத நான் பார்க்கக்கூடாது, பண்ணக்கூடாதுன்னு லூஃபா சொல்லிக்கிட்டே இருந்தது. இத மீறியும் நான் பண்ணேன். அத மீறி பண்ண காரணத்தினால தான் என்னோட லூஃபாஸ் என்ன விட்டுட்டு போயிடுச்சு. நான் உன்ன விட்டுட்டு போயிடுவேனோங்கிற பயத்துல நான் இப்ப வாழ்ந்துட்டுருக்கேன். நான் உன்ன விட்டுட்டு போறது கூட இப்ப எனக்கு செகண்டரி. எனக்கு இதுக்கு உன்கிட்ட சொல்லணும். ஐ லவ் யூ ஜும்மன். நான் உன்ன விட்டுட்டு போறேன்னாலும், நான் உன்ன காதலிக்கிறேன்னு சொல்லிட்டு போணும்னு நெனைக்கிறேன். என் லைஃப்ல ஒரே ஒரு பையனா அது நீ மட்டும் தான். வேற யாருமே கிடையாது ஜும்மன்." அப்படிங்கிற மாரி சொல்றா. ஸோ இதெல்லாம் கேட்கிற ஜும்மனுக்கு ரொம்ப ஹர்ட் ஆகுது. ஒரு மாரி கண்ணு கலங்கி பார்த்துட்டுருக்காரு. ஸோ அவளுடைய தாட்ஸ் ஒயனோட தாட்ஸ்குள்ள ஜிம்மன் கூட இருந்த ஒவ்வொரு மொமெண்ட்ஸும் வருது ஒரு சைட்ல. ஒரு சைடு ஒயனோட அப்பா, அம்மாவோட இருந்தது, லூஃபஸோட இருந்த எல்லாமே ஓடிக்கிட்டுருக்கு. ஒயனுக்கு எந்த பக்கம் நிக்கன்னு தெரியல. வயனோட அந்த பிளாக் ரோஸ் செடி இருக்கும்ல, அதுல இருக்க லாஸ்ட் 2 பெட்டல்ஸும் விழப்போகுது. ஸோ அந்த லாஸ்ட் 2 பெட்டல்ஸ் கீழ விழ இந்த ஜிம்மன் கைய இறுக்க புடிச்சிட்டுருக்காரு வயனோட கைய. ஸோ அவர் வந்து, "நானும் தான் உன்ன லவ் பண்றேன். இந்த ஃபீல் எனக்கு என்னன்னு புரியவே இல்ல." அப்படிங்கிற மாரி சொல்லிக்கிட்டு ஃபீல் பண்ணி ரொம்ப அழறாரு. ஸோ அவர் வந்து ஒயனோட கைய அவ்வளோ இறுக்க பிடிக்க அங்க பிளாக் பெட்டல்ஸ் 2மே கீழ விழும். ஸோ ஜிம்மனுக்கு ஒரு மாரி கஷ்டமா இருந்திருக்கும். ஸோ என்ன பண்றாருன்னா, ஒயன ஹக் பண்ணிக்கிறாரு. டைட்டா ஹக் பண்ண வரச்ச, ஒயன் கிட்ட எந்த மூவ்மெண்ட்டுமே இல்லாதத ஜிம்மன் ஃபீல் பண்ணிட்டு ஜங்குக்க கூப்பிடுறாரு, "மச்சான் இங்க வந்து பாருடா." ஒயன் கிட்ட ஒரு ரியாக்ஷனுமே இல்ல. "எனக்கு பயமா இருக்குடா." "டேய் நான் ஒயன கல்யாணம் பண்ணிக்கிறேன்டா. என்ன விட்டுட்டு போ வேணான்னு சொல்றா. கண்ணு முழிக்க சொல்றா. எனக்கு கஷ்டமா இருக்குடா. ப்ளீஸ்டா கண்ணு முழிக்க சொல்லுடா." அப்படிங்கிற மாரி மனுஷன் ஒரு மாரி வெக்ஸ் ஆயி அழ ஆரம்பிச்சுறாரு. ஸோ நம்ப ஜங்குக்கு வந்து ஜிம்மன எப்படி வந்து கன்வின்ஸ் பண்றதுன்னே தெரியல. இப்ப என்ன நடந்துட்டுருக்கு? இவளுக்கு ஏன் இப்படி ஆச்சு? அப்படிங்கிற மாரி ஃபீல் ஆகும்போது என்ன ஆகுதுன்னா, ஜிம்மனோட கனவு வருது. அவரு அத ஒயன ஹக் பண்ணி அழுதுட்டே தான் இருக்காரு. ஜும்மன்குள்ள ஒரே ஒரு தாட் மட்டும் போயிட்டுருக்கு. அவரோட கற்பனையில ஒயன் தான்கிட்ட குட் பாய் சொல்லிட்டு போற மாதிரி இருக்கு. ஒயன் முன்னாடி மூவ் ஆன் பண்ணி போயிட்டே இருக்கா. ஸோ ஒயனோட கைய யாரோ புடிச்சிருக்காங்க. ஸோ அந்த பெர்சன் ஜிம்மன பார்த்து என்ன சொல்றாங்க, "உன் கூட ஒயன் வாழ மாட்டா இதுக்கப்புறம்." அப்படின்னு சொல்லிட்டு, அவர் என்ன பண்றாருன்னா வந்துட்டு, ஒயன கூப்பிட்டுட்டு போக ட்ரை பண்றாரு. "உனக்காக இனிமே உன் கூட இருக்க போறது அந்த பிளாக்
ரோஸ் பெட்டல் மட்டும்தான் அந்த டேட்டோவாக இருக்கிறது மட்டும்தான் உனக்காக ஜும்மன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரா. ஸோ ஜும்மனுக்கு என்ன பண்ணுறதுனே புரியல, ரொம்ப அழறாரு. ஸோ வயன் விலகி போக போக இங்கே வயனோட பாடி டிஸப்பியர் ஆகுது. ஜும்மனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஸோ வயனை இருக்க ஹக் பண்ணிக்கிறாரு, விடமாட்டேன் டிஸப்பியர் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு. ஜும்மன் ரொம்ப அழறாரு. ஜங்குக் போ வேணான்னு சொல்லு ஜங்குக், எனக்கு வந்து வயன் வேணும் ஜங்குக் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. பட் இருந்தாலும் ஜங்குக்காலையும் என்ன பண்ண முடியும். ஸோ அந்த பாடி வந்து எவாப்ரேட் ஆகுது. ஸோ ஒரு கட்டத்துக்கு மேலே, இல்லை நீ வேணா என்னோட வாழ்க்கையை எடுத்துக்கோ, என் வயனாவை விட்டுடு, என் வயன் வந்துட்டு இந்த வேர்ல்டில் வாழட்டும், நான் வந்து வயனாக்கு பதிலாக உன் கூட வரேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு வேர்டை விட, ஸோ எவாப்ரேட் ஆகிட்டு இருந்த அந்த ஒரு பாடி வந்துட்டு நார்மலாக ஆகுது. ஸோ எவாப்ரேட் ஆகாமல் நார்மலாக படுத்திருக்க மாதிரி இருக்குது. ஸோ ஒரு சில மூமெண்ட்ஸ் தெரியுது. ஸோ ஜும்மன் வந்து அழுதுகிட்டே இருந்தவர் அப்போ தான் காம் ஆகிட்டு கண்ணை பார்க்குறாரு. ஸோ வயன் வந்து கண்ணு முழிக்கிறா. ஸோ நம்ம ஜிம்மன் இருந்துட்டு வயனை பார்த்து ஸ்மைல் பண்ணுறாரு. ஸோ அவர் அப்படியே மயங்கிடுறாரு அந்த செகண்ட். வயன் கண்ணு முழிச்சதை பார்த்தோன்னே, இதை பார்த்தோன்னே ஜங்குக்கு பயமாயிடுது. ஐயோ இவன் சொன்ன மாதிரி இவன் இந்த உலகத்தை விட்டு போயிடுவானா, போகக்கூடாது, எனக்கு என் மச்சான் முக்கியம் அப்படிங்கிற மாதிரி வந்து ஜிம்மினை உலுக்கிட்டு இருக்க. ஜிம்மினோட கனவு, அவர் ஒரு கனவுக்குள்ளே தான் போகிறாரு. ஸோ அந்த கனவு எப்படி இருக்குன்னா, ஒரு மாதிரி ஒயிட் ஸ்னோ அந்த க்ளவுட்ஸுக்குள்ளே நடந்து போகிற மாதிரி இருக்குது. நடந்து போய்க்கிட்டே இருக்காரு. அங்கே ஒரு மென்னு தான் இருக்கார். ஒரு 50 to 60 இயர்ஸ்க்குள்ள ஒரு தாத்தா தான் இருக்காரு. அந்த தாத்தா என்ன சொல்கிறாருன்னா, ஏன் தெரியுமா, நாங்கள் 3 பிரின்ஸையும் பிரின்சஸையும் வந்துட்டு அவங்க வேர்ல்டில் பிறந்து அவங்க ஃபீலிங்ஸை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக நாங்கள் ரொம்ப ட்ரை பண்ணுவோம். ஏன்னா எங்கள் உலகத்தில் ரூல்ஸ் ரொம்ப கடுமை. அந்த ரூல்ஸை அவங்க ரெகுலேட் பண்ணி ஒழுங்காக அந்த நாட்டை ஒழுங்காக கூட்டிகிட்டு வரணும்னு நினப்போம். சப்போஸ் அவங்களுக்கு லவ்னு ஒரு விஷயம் இந்த மாதிரி வரும்போது வந்துருச்சுன்னா அவங்க ரெஸ்டிக் ஆகிடுவாங்கங்கிற ஒரு எண்ணத்தினால தான் நாங்கள் வந்து அவங்கள ஏர்த்துக்கு அனுப்பி லவ் கொடுப்போம், யார் மூலியமாக ஆச்சு. ஆனால் அந்த பர்சன் வந்துட்டு உண்மையாக இருந்தாங்கன்னா அவங்க லவ் சேர்ந்துரும். அதாவது ட்ரூ லவ்வாக இருந்தால் 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் உயிரை விடுற மாதிரி இருந்தால் நாங்களே சேர்த்து வச்சுருவோம். இல்லை ஒரு பர்சன் மட்டும் 100% லவ் கொடுத்து இன்னொருத்தர் ஜஸ்ட் யூஸ் பண்ணிக்க மட்டும் அந்த பர்சனை வச்சுருந்தாங்கன்னா அந்த லவ் பிரிஞ்சிரும். இதில் ஹர்ட் ஆகுறது 3லேருந்து வர அந்த ஹியூமன் பீயிங் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஸோ ஜிம்முன்னு இருந்துட்டு, அப்போ என் வயனை என்கிட்டே கொடுத்துட்டிங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்க, ஆமாம் நான் உன்னோட வயனை உன்கிட்டயே கொடுத்துட்டேன். 3 பிரின்சஸான வயனை உன்கிட்ட கொடுத்துருக்கேன். அவளுக்கான 3 பிரின்சஸாக இருந்து எதுவுமே ஞாபகம் இருக்காது. உன் கூட ஸ்பெண்ட் பண்ண அந்த டைம் மட்டும்தான் ஞாபகம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஸோ நம்ம ஜிம்முனுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. எனக்கு வயனுக்கு எதுவுமே ஞாபகம் இல்லைனா கூட பரவாயில்ல, என் கூட என்னோட வைஃபை என் கூடவே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணுவார். ஸோ என்ன ஆகுதுன்னா, ஜிம்மன் கனவுலேருந்து முழிக்கிறாரு. ஒரு ஈவினிங் 4 o'clock கிட்ட இருக்கும்னு வச்சுக்கோங்க இப்போ. ஸோ ஜிம்மன் கண்ணை முழிச்சு பார்த்தா வயன் வந்து கன்னத்துக்கு கை கொடுத்துட்டு அந்த கீழே வந்து சப்பலங்கள் போட்டு பெட்டில் கை கொடுத்துட்டு உட்காந்துருப்பா. ஒரு சைடு வந்து ஜங்குக்கு வந்து உட்காந்துருப்பாரு, அதர் சைடு வந்து வயன் உட்காந்துருப்பா. ஜங்குக்கு இவன் எப்போ தான் எந்திரிப்பான், தூங்குறான் தூங்கிக்கிட்டே இருக்கான், நாமளும் டாக்டரை வர வச்சு பார்த்துட்டு இவன் ஜஸ்ட்டு தூங்குறான்னு தான் சொல்கிறாங்க, இவன் எந்திரிச்சு பறக்கத்தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்குக்கு வந்து பேசிக்கிட்டு இருக்கேன். ஸோ வயனுக்கு சிரிப்பு வருது. ஆமாம் ஜங்குக்கா, நான் எப்போ இவர் எந்திரிப்பாரு அப்படிங்கிற மாதிரி கேட்க, எந்திரிச்சிருவான் உனக்கு பசிக்குதுன்னா சொல்ல, நான் ஃபுட் ப்ரிப்பேர் பண்ணி தரேன் அண்ணன், நான் இருக்கேன்ல அப்படிங்கிற மாதிரி சொல்ல. ஸோ வயனும் அவருடைய ஸ்டொமக்கில் கை வச்சுட்டு, ஆமாம் அண்ணா எனக்கு லைட்டாக பசிக்குது, எனக்கு வந்து சாப்பாடு வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஜங்குக்கு என்ன பண்ணுறாரு, வயனை கூப்பிட்டு கிச்சன் போயிட்டு வயனை வந்து அந்த டின்னர் ஏரியாவில் உட்கார வச்சுட்டு நம்ம ஜங்குக்கு போயிட்டு ஒரு நூடுல்ஸ் செஞ்சு கொண்டு வந்து கொடுக்குறாரு. ஸோ வயனை சாப்பிட்டுட்ருக்கான். ஸோ உள்ளே வந்து கிளாஸ் கீழே விழுற சவுண்ட் கேட்குது. ஸோ நம்ம ஜங்குக்கும் சரி வயனும் சரி உள்ளே போய் பார்க்க, ஜும்மின் கண்ணில் அவ்வளோ கண்ணீரோட வயனை பார்த்துட்ருக்காரு. ஸோ எழுந்திரிச்சோன்னே வயனை ஓடி வந்து ஹக் பண்ணிவிட்டு, நீ எனக்கு கிடச்சிட்ட அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வயனோட ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணிட்டு வயனோட லிப்ஸில் கிஸ் பண்ணுறாரு. ஸோ கிஸ் பண்ணேன். ஸோ இதோட இந்த ஸ்டோரி முடிஞ்சிருச்சு. கரெக்டான கன்க்ளூஷன் கொடுத்தனால எனக்கு தெரியல. ஓரளவுக்கு நான் கெஸ்ஸிங்ஸ் வந்துட்டு கரெக்டாக தான் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ கரெக்டாக இல்லை சிஸ், சூப்பராக சொல்லிட்டீங்க. ரியலி எனக்கு வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதை எடிட் பண்ணும்போது நான் கேட்டு எடிட் பண்ணது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ரியலி எனக்கு செம்ம சாட்டிஸ்ஃபேக்ஷன். நான் இன்னொரு தடவை கேட்டால் தான் எனக்கு இன்னும் ஹாப்பியாகும் அப்படின்னு ஃபீல் ஆகிற அளவுக்கு ரிட்டன் நான் கேட்கலாம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. ஸோ ஆல்மோஸ்ட் நீங்களும் இந்த வீடியோ பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம்,
இந்த சேனலில் இப்போ வீடியோ போட்டாங்கல்ல, இந்த அக்காவுக்கு வந்துட்டு வாய்ஸ் ஓவரில் நம்ம வந்துட்டு இந்த ரிவ்யூ கொடுத்தா ரொம்ப பிடிக்கும். ஸோ உங்களால் முடியும், நிறைய பேர் நான் இன்ஸ்டா வச்சுருக்கேங்க்கா அப்படின்னா வந்து எனக்கு இன்ஸ்டாவில் வந்து வாய்ஸ் ஓவரில் வந்து ரிவ்யூ கொடுங்க. அப்போ தான் எனக்கும் இன்னும் கொஞ்சம் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகும். நிறைய தடவை சொல்லியிருக்கேன் ரிவ்யூ அப்படி கொடுத்தீங்கன்னா கேட்கும்போது செம்ம ஹாப்பியாக இருக்கணும். கமெண்ட்டும் முக்கியமாக பண்ணிட்டு போயிருங்கப்பா. அதாவது சூப்பராக இருக்குக்கா, ஹாய்க்கா, அதை மட்டும் பண்ணாமல் வீடியோவில் என்ன பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணிட்டீங்கன்னா ரியலி நானும் ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆவேன். சேம் டைம் வாய்ஸ் ஓவர் பண்ணாங்கன்னு அவங்களும் செம்ம சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆவாங்க. ஸோ மிஸ் கண்டிப்பாக அதெல்லாம் பண்ணிடுங்க. லைக் பண்ணலாம் மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலுக்கு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணலாம் மறக்காமல் பண்ணிக்கோங்க. டெலிகிராம் சேனலில் அன்கட் சீன் பார்க்கணும் அப்படின்னா லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ மறக்காமல் வந்து பார்த்துக்கோங்க. அரேஞ்ச் மேரேஜுக்கு அப்புறம் மாயக்கா சேனலில் போட்ட அந்த இதோடு இருக்கும். நம்ம சேனலில் இந்த வீடியோ இருக்குல்ல பிளாக் ரோஸ், இதுக்கான 3ஓட அன்கட் சீனும் வந்து டெலிகிராம் சேனலில் போஸ்ட் ஆகிடும். ஸோ டெலிகிராம் சேனலில் பார்க்கலன்னா மறக்காமல் பார்த்துக்கோங்க. லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. பாய், லவ் யூ. அச்சிச்சோ, இன்னொரு முக்கியமான விஷயத்தை கேட்க மறந்துட்டேன். எத்தனை பேர் ஸ்க்ரீனை பார்த்தீங்க? யார் யாருக்கு ஸ்க்ரீனில் போட்டிருந்த அந்த இதை சீன்ஸ்லாம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதாவது நாங்கள் சொன்னதை நிறையா தான் முடிஞ்ச அளவுக்கு ஸ்க்ரீனில் எடுத்து போட ட்ரை பண்ணியிருந்தோம். ஸோ இந்த இதை ஸ்க்ரீனில் பார்க்கும்போது எனக்கு இமேஜின் பண்ண ஈஸியாக இருந்துச்சுக்கா, செம்மையாக இருந்துச்சுக்கா அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். டாடா, பாய்.